கிறிஸ்துவுக்குள் மிகவும் முன்பாக அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் நம்முடைய பரமபிதாவாகிய யெகோவா தேவனுடைய இனிதான நாமத்தினாலும் நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துடைய இனிதான நாமத்தினாலும் கிருபையும் சமாதானம் உண்டாக இந்த வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கிறேன். இது உங்களோடு முதல்ல உங்க சபையில நான் பேச வந்திருக்கிறேன். முதலாவது நீங்க என்னை அழைத்து இந்த வாய்ப்பு கொடுத்ததற்காக தேவனுக்கு முதல்ல நன்றி. கிறிஸ்துக்களாக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இவ்வாறு சபையாருக்கு என்னுடைய அன்பான நன்றிகளையும் வணக்கங்களையும் கூட தெரிவித்துக் கொள்கிறேன். நெக்ஸ்ட் ஸ்லைடு தானே? சகோதரர்களே, தேவன் இப்படியாக உங்கள் மத்தியில தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுக்க தேவன் கிருபை செய்திருக்கிறாங்க. அதற்கு தேவனுக்கு மறுபடியும் நன்றிகள். அதாவது நம்ம எங்கெங்கோ பிரிந்திருந்தாலும் நம்ம எல்லாம் கிறிஸ்துக்களாக இணைக்கப்பட்டிருக்கிறோம். உங்களை நான் ஒரு 10 நாளைக்கு முன்னால் நீங்க யாருன்னே எனக்கு தெரியாது, எனக்கு தான் தெரியும். ஆனாலும் இது எதுனா தேவன் நம்ம மேல வைத்த அன்பு இங்கே விளங்குது. பார்த்தீங்களா? இப்படிதான் ஆதி கால திருச்சபையில ஒருத்தரை ரொம்ப நேசித்து அன்பா இருந்தாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இன்றைக்கு கூட நம்ம ஒரு சப்ஜெக்ட் என்ன பார்க்கணும், ஒரு தலைப்புல பார்க்கிறோம். விசுவாசத்தின் 2 பக்கங்கள் அப்படிங்கிற தலைப்புல தேவனுடைய நாம மகிமைக்காகவும் நம்முடைய ஆத்ம ஜீவித்துக்கு பிரயோஜனமாகவும் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இப்போ அதற்கு ஆதாரமாக ஒரு வசனத்தை படிக்கலாம். 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 6வது வசனம் படிக்கிறீங்களா யாராவது? 2 கொரிந்தியர் இருளில் இருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களில் பிரகாசித்தார் அப்படின்னா அப்போஸ்தலர் பவுல் சொல்றாரு, அவருடைய மகிமையின் அந்த ஒரு பிரகாசத்தை யார் இருதயங்களை பிரகாசிக்க செய்திருக்கிறார்? தேவன் அப்போஸ்தலருக்கு முன்னால அவர் சொல்றாரு எங்கள் இருதயங்கள். இப்ப அதே மகிமையின் ஒளியை தான் யாருக்குள்ள தந்திருக்கிறார்? இன்னைக்கு நம்ம தேவன் நமக்கு தந்திருக்காங்க. பார்த்தீங்க எவ்வளவு பெரிய ஒரு பிளஸிங். அப்போஸ்தலருக்கும் அதே மகிமை தான், நமக்கும் அதே மகிமையின் ஒளினா நம்ம வேற ஆள் பிளஸட் தானே. அப்போஸ்தலர் அளவுக்கு நம்ம ஓடி இருக்கிறோமா? அவங்க மாதிரி நம்ம ஏதாவது செய்திருக்கோம்னா இல்லை. ஆனா அதே வெளிச்சத்தையும் அதே கிருபையும் நமக்கு தந்திருக்கிறாருன்னா we are all blessed. அன்புக்குரிய சகோதரர்களே, பாருங்க. இப்ப நம்ம இதுல இருந்து ஸ்டார்ட் பண்ண இதை ஒரு ஆதாரமாக நம்ம வச்சுட்டு நம்ம இன்னைக்குள்ள சத்தியத்துக்குள்ள நம்ம கடந்து போகலாம். நம்ம ஒரு சின்ன கேள்வியிலிருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். விசுவாசம் என்றால் என்ன அப்படின்னு கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம்? ஃபாஸ்டா சொல்லிடுவோம். என்ன சொல்லுவோம்? விசுவாசம் என்றால் என்ன? பாத்தீங்களா? விசுவாசமானது நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாத நிச்சயமா இருக்கிறது. விசுவாசமானது நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாத. அப்படின்னா இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இது எப்படி டிஃபைன் பண்ணலாம்? நம்பப்படுகிற உறுதி நம்ம பேசிக் சப்ஜெக்ட்ல படிப்போம். எஸ், மலை சூரியன் படிப்போம், அது தெரிஞ்சிருக்கு, அதனால விட்டுருவோம். விசுவாசம், இந்த தேவனை குறித்த விசுவாசம் இருக்க எல்லாருக்கும் இருக்குது. புதுஷ்டியாக நமக்கு இருக்குது. நமக்கு எப்படி விசுவாசம் இருக்குது? தேவன் ஒருவரே, தேவனுக்கு மனுஷருக்கு மத்தியஸ்தரும் ஒருவரே. இது புதுஷ்டியோட விசுவாசம். உலக கிறிஸ்தவர்களுக்கு விசுவாசம் இருக்கான இருக்குது. தேவன், கிறிஸ்து, பரிசுத்தாவி ஒருவரே என்ற விசுவாசம் இருக்குது.
உலக ஜனங்களுக்கு விசுவாசம் இருக்குதா? இருக்குது. எப்படி விசுவாசிக்கிறாங்க? காணாதவைகள் பாத்தீங்கன்னா கல்லு மண்ணு இதெல்லாத்தையுமே விசுவாசிக்கிறாங்க. ஆனா அது தேவன் என்று விசுவாசிக்கிறாங்க. சரியா? இப்ப எல்லாருக்கும் தேவனை குறித்த விசுவாசம் இருக்கானா? இருக்கு. ஆனா புருதிஸ்ரீ நம்ம கொஞ்சம் ஸ்பெஷல். அப்போ யாராவது தேவனை கல்ல பார்த்திருக்கிறீங்களா? அவங்க பார்த்திருக்காங்களா? இல்ல. ஆனா விசுவாசம் இருக்கு பாத்தீங்களா? இதுதான் கண்ணில் பார்க்கல, ஆனால் தேவனை குறித்த விசுவாசம் எல்லாருக்குமே இருக்கு. ஆனா புது ஸ்ரீக்கு அது ஸ்பெஷல். நம்ம தான் உண்மையான படைத்தவரை நோக்கி பார்க்கிறோம். அப்படிதான் நண்பர்களே சகோதரர்களே, இதுதான் விசுவாசம். பாத்தீங்களா? அப்படின்னா நமக்குள்ள இந்த விசுவாசம், நம்ம இந்த விசுவாசத்துக்குள்ள வர்றதுக்கு முன்னால நம்ம எப்படி இருந்தோம்? தேவன். சரி, ஒரு வசனத்துல ஸ்டார்ட் பண்ணுவோம். அடுத்தல இந்த விசுவாசத்தை நமக்குள் தொடங்கினது யார்? எப்போ? எந்த வசனத்துல? எபிரேயர் 12:1 படிங்க. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருக்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு, விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓடக்கடவோம். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த விசுவாசத்தை நமக்குள்ள தொடங்கினது யாரு? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தொடங்கி இருக்கிறாங்க. எப்ப முடிக்க போறாங்க? யார் முடிக்க போறாங்க? அவங்கதான் முடிக்கணும். இயேசு கிறிஸ்து தான் நம்முடைய விசுவாசத்தை துவைக்கிறது. நம்முடைய விசுவாசத்தின் ஓட்டத்தை முடிக்க போறது யாருதான்? நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. பாருங்க, இந்த விசுவாசத்துக்கு வர்றதுக்கு முன்னால நம்ம எப்படி இருந்தோம் அப்படிங்கறத நம்ம படிக்கிறோம். எபேசியர் 2வது அதிகாரம் 12-14 இந்த விசுவாசத்தில் வர்றதுக்கு முன்னால நம்ம எப்படிப்பட்ட நிலையில் இருந்தோம் அப்படிங்கறத படிப்போம். அக்காலத்திலே இயேசு கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பா இருந்தோம். வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைக்கு அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலகத்தில் தேவனற்றவர்களுமாய் இருந்தீர்கள். தேவனற்றவர்களா ஒரு காலத்தில் நம்ம முந்தையர்கள் இருந்திருக்கிறாங்க. தேவனற்றவர்களா இருந்தோம். விசுவாசம் என்னன்னு தெரியாது, தேவனா என்னன்னு தெரியாது. அப்படி இருந்தோம். தேவனற்றவருமாய் இருந்தீர்கள் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். முன்னே தூரமாய் இருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். எங்க வந்துட்டோம்? கிறிஸ்து இரத்தத்தினாலே, சிலுவை மரணத்தை இயேசு கிறிஸ்து ரான்சம் விசுவாசத்தினால நம்ம ரொம்ப பக்கத்துல வந்துட்டோம். யாருக்கு? கர்த்தருக்கு. படிக்கிறது எப்படி எனில், அவரே நம்முடைய சமாதான காரணராகி இரு திறத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாகிய நடுச்சுவரை தகர்த்து சட்ட திட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்திலே ஒழித்து இரு திறத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி. அன்புக்குரியவர்களே, இரு திறத்தாரை சமாதானம் பண்ணி. இரு திறத்தாரை யாரெல்லாம்? தேவன் மற்றும் மனுக்குலம். அதுதான் நம்ம சைன்ல பாக்குறோம். அந்த இயேசு கிறிஸ்து மரித்தோட திளைச்சிலை மேலிருந்து ரெண்டா பிரிஞ்சு பாத்தீங்களா? அது ஒரு சைன். எங்க? பரலோகத்துக்கும் பூமிக்கும் இடையிலான ஒரு உறவு ஏற்படுத்தப்பட்டுச்சு அப்படிங்கிறதுக்கு சைன் அது. அன்புக்குரியவர்களே, அப்படி நமக்குள்ள ஒரு விசுவாசத்தை இன்னைக்கு ஏற்படுத்தி இருக்கிறாங்க நம்ம ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அந்த விசுவாசம் எப்படி இருக்குன்னா, யூதா 1வது அதிகாரம் 3வது வசனத்துல யூதா சொல்றாரு, பிரியமானவர்களே, பொதுவான ரட்சிப்பை குறித்து உங்களுக்கு எழுதும்படி நான் மிகவும் கருத்துள்ளவனாய் இருக்கையில் பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று உங்களுக்கு எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாய் கண்டது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இது ஒரு விசை பரிசுத்தவான்களுக்கு கொடுக்கப்பட்ட விசுவாசம். இந்த விசுவாசத்திற்காக நம்ம என்ன செய்யணுமா? தைரியமாய் போராட வேண்டும். இந்த விசுவாசத்தை காத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். அதில் நிலைத்திருக்க வேண்டியது அவசியம். அந்த விசுவாசத்தை நம்ம என்ன செய்யணும்? காத்துக்கொள்ள வேண்டும். அந்த விசுவாசத்தில் நிலைத்திருக்க வேண்டும். ஏன்னா அந்த விசுவாசத்தை நமக்குள் தொடங்கினது யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. நம்ம முடிக்க போறது எப்படிதான்? நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. பாத்தீங்களா எவ்வளவு ஒரு அந்த விசுவாசத்தை நமக்கு யார் மூலமாக தந்த? பிதாவாகிய தேவன் மூலமாக தேவன் அந்த அருளை செய்து கிறிஸ்து நமக்குள்ள அந்த விசுவாசத்தை என்ன செய்திருக்காங்க?
கொடுத்திருக்கிறாங்க. ஆனால் இந்த விசுவாசத்தை குலைக்கிறதுக்கு 1000 விஷயம் நம்மளை சுத்தி இருக்கும். இருக்குதா இல்லையா? பிசாசானுடைய தந்திரங்கள் நமக்கு அறியாதவை அல்லவே. அதனால எல்லா பிரச்சனையும் நம்ம விசுவாசத்தை குலைக்கிறதுக்கான அநேக பிரச்சனைகள் நமக்கு வரும். அது மரண பரியந்தம் காத்துக்கொள்ள வேண்டியது நம்முடைய கையில தான் இருக்குது, அன்புக்குரிய சகோதரர்களே. இப்போ இந்த விசுவாசத்தை குறித்து நம்ம சொல்லும் போது அன்புக்குரிய, இப்போ பிதாவாகிய தேவன் இந்த விசுவாசத்தை யூத யுகத்துல 2 முக்கியமான மனிதர்களுக்குள்ள வச்சு நமக்கு ஒரு பேட்டர்னா வைக்கிறார். பாருங்க, பேட்டர்ன் 2 ஒரு பேட்டர்ன் அப்படின்னா என்னது? பேட்டர்ன் மற்றும் டெம்ப்ளேட்ஸ். பேட்டர்ன் என்னது? பேட்டர்ன் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அப்படின்னா என்னது? யாராவது ஃபேப்ரிகேஷன் யூனிட்ல வேலை பார்த்துருக்கீங்களா? இல்லைன்னா ஸ்டிச்சிங் தையலகத்துல வேலை பார்த்துருக்கீங்களா? துணி எல்லாம் தைப்பாங்கல்ல, அப்ப அவங்க ஒரு பேட்டர்ன் வச்சிருப்பாங்க. ஒரு ஒரு பேட்டர்ன், அது ஒரு 40, ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 42 ஒரு ஷர்ட் தைக்கணும்னீங்களா, ஒரு பேட்டர்னை வச்சு எத்தனை செய்யலாம்? ஆயிரக்கணக்கானதை ரெடி பண்ணலாம், அப்படிதானே? அதே மாதிரி காஸ்பல் ஏஜ்ல, சுவிசேஷ யுகத்துல ஒரு பேட்டர்னா 2 முக்கியமான மனிதர்களை வச்சிருக்கிறார் நமக்காக. விசுவாசத்தின் தொடக்கத்துக்கும் முடிவுக்கும் 2 பேரை. டெம்ப்ளேட்ஸ். டெம்ப்ளேட் என்னது? மாடல். என்னது? இப்ப பெரிய பெரிய பிஹெச்எல் இந்த மாதிரி பெரிய பெரிய யூனிட்ஸ் எல்லாம் நீங்க ஒரு பொருளை ஆர்டர் கொடுத்தீங்க, முதல்ல ஒரு பொருளை செய்து தந்துருவாங்க. செய்து இந்த மாடலை பேஸ் பண்ணி தான் எல்லாமே இருக்கும், அந்த அளவுல இருந்து மாறவே மாட்டாது. அதுதான் இந்த டெம்ப்ளேட். இதே மாதிரி டெம்ப்ளேட்டாக, பேட்டர்னாக ஒரே மாதிரி இருப்பாங்க, அப்படியே எல்லாம் அச்சு போட்ட மாதிரி இருக்கும். அப்படி ரெண்டு முக்கியமான பரிசுத்தவான்களை சுவிசேஷ யுகத்துல, புதிய ஏற்பாட்டுல தேவன் ஏற்படுத்தி வச்சிருக்கிறார். அது 2 அப்போஸ்தலர்கள். யாரு கொஞ்சம் கெஸ் பண்ணி சொல்லுங்க, யாரா இருக்க வாய்ப்பு இருக்கு? பவுல். ஏன் பவுல்னு சொல்லிட்டீங்க? ஏன் பவுல்னு உடனே சொல்ல உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா, அவருடைய சாக்ரிஃபைஸ். அப்படி அன்புக்குரிய சகோதரர்களே, அவருடைய சாக்ரிஃபைஸ். இன்னொன்னு யாரா இருக்க வாய்ப்பு இருக்கு? பேதுரு. பேதுரு தானே? யோவான். பாத்தீங்களா? நம்ம இங்க யார் எடுத்துக்கிறோம்னா பேதுரு எடுத்துக்கிறோம். 2 பேட்டர்ன்ஸ் நமக்கு தேவன் 2 பேர் நமக்கு கொடுக்கிறாரு. இந்த 2 பேரை தான் நம்ம பார்க்க போறோம். பேட்டர்ன்ஸ் ஆக, டெம்ப்ளேட்ஸ் ஆக நம்ம விசுவாசம் எப்படி அவங்களோட தொடங்கப்பட்டது, எப்படி முடித்தது அப்படிங்கிறத பாருங்க. அப்போஸ்தலர் பவுல் ரொம்ப பிடிக்கும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவருடைய ஊழிய பாதையில அவர் செய்த சாக்ரிஃபைஸ். ஏன் நம்ம பேதுருன்னு சொல்ல மாட்டோம்? ஏன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய ஆக்சுவலா உண்மையில பாத்தீங்கன்னா 3 வருஷம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூடயே போனதே இருக்காங்க பேதுரு. ஏன் ரொம்ப நமக்கு ரொம்ப இன்ஸ்பிரேட் ஆக வேண்டியது என்ன? பேதுரு தான். ஏன் கேட்டீங்கன்னா, அவர் நம்ம எல்லாம் என்னெல்லாம் செய்யறோமோ அதை அவர் செய்யும். நம்ம என்னெல்லாம் நம்ம வாழ்க்கையில் நம்ம செய்யறோம்னா அதெல்லாம் அவர் செய்வார். பாருங்க, நல்ல அன்புக்குரிய சகோதரர்களே, வாங்கிட்டு நமக்கு ரோல் மாடல் அவர் அப்படி இருப்பார். ஆண்டவர்கிட்ட அடிக்கடி ஏச்சையும் வாங்குவாரு, ஏதாவது தப்பா செய்வாரு. அப்படின்னா அவருடைய வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கை போலவே தான் பேதுருடைய வாழ்க்கையும் இருந்தது. பாத்தீங்களா? அப்படி 2 பேட்டர்ன்ஸ், 2 டெம்ப்ளேட்ஸ தேவன் பைபிள்ல வச்சிருக்கிறார். ஒன்று பேதுரு, ஒன்று பவுல். இப்போ விசுவாசம் தொடங்கப்பட்டது யாருக்குள்ள? பேதுருக்குள்ளையும் அப்போஸ்தலர் பவுலுக்குள்ளையும் தொடங்கப்பட்டது. இந்த பேதுருக்குள்ள முதல்ல எப்படி தொடங்கப்பட்டுச்சு? அவருடைய வாழ்க்கையில அந்த விசுவாசம் எப்படி முதல்ல தொடங்கப்பட்டுச்சு? அவருடைய முடிவு எப்படி இருந்துச்சு? முதல்ல எப்படி தொடங்கப்பட்டது அப்படிங்கறத பார்க்க முன்னால நம்ம பார்க்கிறோம் 2 பேட்டர்ன்ஸ். யாரெல்லாம்? பேதுரு, பவுல். முதல்ல நம்ம பார்க்க போறது யாருன்னு கேட்டீங்கன்னா பீட்டர். பேதுருவை நம்ம பார்க்க போறோம். பேதுருவை பத்தி நம்ம சொல்ல இருந்தா என்ன சொல்லலாம்? கொடுத்தாங்க, பார்க்க போறோம். அதையும் வேற ஓகே சூப்பர். அப்படின்னா இந்த விசுவாசத்தை தேவன் கிறிஸ்து மூலமாக அவர்கள் தொடங்கினது எப்படி, எந்த சந்தர்ப்பத்துல இருந்து ஸ்டார்ட் ஆகுது? பாத்தீங்களா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர் மீன் வலையை என்ன பண்றாரு?
போட்டு உலர்த்திட்டு இருக்கிறார், அப்படி காய வச்சிட்டு இருக்கிறார். அங்க இயேசு கிறிஸ்து தூரத்துல என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்படின்னா அவர் காது வழியாக என்ன போகுது? காது சில அவர் பேசுறது கேட்கிறாரு. கொஞ்சம் காதுல தூரத்துல இருந்து அப்படியே வலைய உலர்த்திட்டு இருக்கும்போது பை கேஷுவலா காது வழியா போகும் பாத்தீங்களா? அப்படி அவருக்கு போகுது. படிங்க பாப்போம். லூக்கா 5ஆவது அதிகாரம் 1ஆம் வசனத்துல படிங்க. பின்பு அவர் கெனரசேத்து கடலருகே நின்ற போது திரளான ஜனங்கள் தேவ வசனத்தை கேட்கும்படி அவரிடத்தில் நெருங்கினார்கள். அப்பொழுது கடற்கரையிலே நின்ற 2 படகுகளை கண்டார். மீன் பிடிக்கிறவர்கள் அவைகளை விட்டு இறங்கி வலைகளை அலசி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அந்த படகுகளில் ஒன்றில் ஏறினார். அது சீமோனுடையதா இருந்தது. ஒரு படகுல ஏறாரு. எப்படி கேட்டுப்பாரு? பேதுரு என்ன கேட்டுப்பாங்க? பேதுரு, கொஞ்சம் உங்க படகை எனக்கு கொஞ்சம் தாங்க பிளீஸ் அப்படின்னு கேட்டுப்பாங்க. அப்படிதானே? அப்படின்னா கேட்ட உடனே பேதுரு கொடுத்துட்டாரு. ஏன் கொடுத்தாரு? ஏசு கிறிஸ்து அவருக்கு பிடிச்சிருக்கு. நம்ம பிடிக்காத ஒருத்தருக்கு கொடுப்போமா ஏதாவது பொருளை? ஏன் பிடிச்சது? அவருடைய வார்த்தைகள் கேக்குது, காதுக்குள்ள போகுது. போன உடனே மனசு நினைச்சிடும், அவர் மேல ஒரு பிரியப்படுது, அன்பு வருது. அதனால நம்ம என்ன செய்யறோம்? அனுபூர்வமா கொடுக்கிறோம். இப்படிதான் பேதுரு கொடுக்கிறாரு. அதை கரையிலிருந்து சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு அந்த படவில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். இப்போ நைட் ஃபுல்லா அவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்க? ஏற்கனவே மீன் பிடிச்சிருக்காங்க. மீனே கிடைக்கல. என்ன சொல்லிருக்கலாம் பேதுரு? ஆண்டவரே, நாங்களே இதுல பெரிய எக்ஸ்பர்ட்ஸ், இந்த மீன் பிடிக்கிறதுல நாங்க எக்ஸ்பர்ட்ஸ், நீங்க யார்? ஒரு தச்சர், நீங்க வலைய மறுபடியும் போட சொல்றீங்களே அப்படின்னு சொல்லிருக்கலாம். அப்படித்தானா? ஆனா சொல்லல. என்ன செய்யறாங்க? இயேசுக்கு சொன்ன உடனே கீழ்படுறாங்க, போய் வலைய போடுறதுக்கு சொல்றாரு. படிங்க. அதற்கு சீமோன், ஐயரே, ரா முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை. ஒன்றும் அகப்படவில்லை. ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே. வார்த்தைங்க எனக்கு அப்ப இயேசு கிறிஸ்து வார்த்தையை கேட்கிற ஒரு கேரக்டர் உள்ள வருது, பேதுக்குள்ள வருது. படிங்க அடுத்தது. உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். ஓகே. அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மீதியான மீன்களை பிடித்தார்கள். எப்படியாக்கும் அந்த மீன் வந்து இவ்வளவு கொள்ளத்தக்கதான மீன் எப்படியாவது வலையில பிடிச்சது. நைட்டு ஃபுல்லா இவங்க வந்து போட்டாங்க, கிடைக்கல. ஆனா பகல்ல போட்டாங்க, கிடைச்சிட்டு. எப்படியா கிடைச்சது? எப்படி கிடைச்சது மீன்? எப்படியாக்கும் வலையில எப்படி பகல்ல இப்ப போடும்போது மட்டும் மீன் வலையில எவ்வளவு வலையில மீன் அகப்பிடுச்சு? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒரு பரிபூர்ண மனிதர். ஏற்கனவே ஒரு பரிபூர்ண மனிதர் இருந்தார். யாரு? ஆதாம். அவர் வந்து படைக்கப்பட்ட போது எல்லா மிருக ஜீவன்களும் என்ன செய்யுது? அவருக்கு கீழ்பட்டு இருந்தது. இப்ப இயேசு கிறிஸ்து யாருதான்? ஒரு இயேசு கிறிஸ்து ஆர்டர் போட்டிருக்காரு. என்ன ஆர்டர் போட்டிருக்காரு? மீன்கள் எல்லாம் எங்க போகுது சொல்லி, வலைக்குள்ள போயிருங்கப்பா மீன்கள் எல்லாம் அப்படி சொன்ன உடனே எங்க போயிடுச்சு. அதாவது பரிபூர்ண மனிதருக்கு ஒட்டுமொத்த திருஷ்டியும் என்ன செய்யும்? கீழ்ப்படியும் என்பதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். படிங்கிறது. அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியாக மீன்களை பிடித்தார்கள். அப்பொழுது மற்ற படவில் இருந்த கூட்டாளிகள் வந்து தங்களுக்கு உதவி செய்யும்படிக்கு சைகை காட்டினார்கள். அவர்கள் வந்து 2 படகுகளும் அமிழத்தக்கதாக நிரப்பினார்கள். சீமோன் பேதுரு அதை கண்டு இயேசுவின் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே. சீமோன் பேதுரு அதை கண்டு என்ன பண்றாரா? ஆண்டவரின் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போக வேண்டும் என்றான். நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போக வேண்டும். இதே மாதிரி வார்த்தை நம்ம என்னைக்கா சொல்லியிருக்கோமா? சொல்லியிருக்கோம் அன்புக்குரியவர்களே. இப்ப யோசிச்சு பார்த்தா அவங்களுக்கு வந்துடும். பேப்டிஸ்ட் நம்ம சப்ஜெக்ட் கேட்டோம் பாத்தீங்களா? கேட்டு முடிச்சு பேப்டிஸ்ட் எடுக்க வரும்போது சொல்லியிருப்போம், இந்த ஓட்டத்துக்கு நான் தகுதியற்றவன் சொன்னமா இல்லையா? விசுவாசம் தொடங்கப்பட்டுச்சா? பேதுருக்குள்ள அதே விசுவாசம் தொடங்குது பாருங்க. இதுதான் நம்முடைய விசுவாசத்தின் தொடக்கம். பேதுருக்குள்ளே அதே விசுவாச தொடக்கம் தான். பாத்தீங்களா அன்புக்குள்ளேயே? படிங்க. நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போக வேண்டும் என்றான். அவர்கள் திரளான மீன்களை பிடித்தது நிமித்தம் அவனுக்கு
அவனோடு கூட இருந்த யாவருக்கும் பிரமிப்பு உண்டானபடியினாலே அப்படி சொன்னான். சீமோனுக்கு கூட்டாளிகளான செபதேயுவின் குமாரனாகிய யாக்கோப்பும் யோவானும் அந்தப்படி பிரமித்தார்கள். அப்பொழுது இயேசு சீமோனை நோக்கி, பயப்படாதே, இது முதல் நீ மனுஷரை பிடிக்கிறவனாய் இருப்பாய் என்றார். அவருக்கு ஒரு பதில், இது முதல் நீ மனுஷனை பிடிக்கிறவனாய் இருப்பாய். அப்படி சொன்ன உடனேயே பேதுரு என்ன பண்ணாரு? லூக்கா 5:11, அவர்கள் படகுகளை கரையிலே கொண்டு போய் நிறுத்தி எல்லாவற்றையும் விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். எல்லாவற்றையும் விட்டு படகுகளை வர என்ன எல்லாவற்றையும் அவர்கள் படகுகளை கரையில் கொண்டு போய் நிறுத்தி. ஒரு போட்ல இன்னைக்கு சராசரியா ஒரு போட் என்ன இருக்கும்? ஒரு போட் இல்லையா, 4 lakhs 5 lakhs. ஒரு நல்ல மிஷின் போட்டா இருந்தா நியர்லி 50 lakhs 36. நீங்க சொல்ல மாதிரி கட்டுமரமா இருந்தா, நீங்க சொன்ன மாதிரி இந்த ஃபைபர் போட்டா இருந்தா அப்படியே எடுத்துக்கோமே. இப்ப நம்முடைய வாழ்க்கையில இப்படி செய்திருக்கோமா? ஏன் அவங்க அப்போஸ்தலர்களா இருக்கிறாங்கன்னா அது காரணம் இருக்கு. என்ன கேட்டீங்கன்னா, எல்லாவற்றையும் விட்டு அவற்றை பார்த்து வச்சுட்டு அவங்க நினைச்சிட்டாங்க ஏசு கிறிஸ்து. இதுதான் பேதுருவுடைய தொடக்கம், விசுவாசத்தின் தொடக்கம். அன்புக்குரிய சகோதரர்களே, இப்படித்தான் ஏசு கிறிஸ்து. இதே போலதான் நம்முடைய வாழ்க்கையிலையும் ஒரு தொடக்கம், விசுவாசத்திற்கு ஒரு தொடக்கம் இருந்திருக்கும். அன்புக்குரியவர்களே, பாப்பா இப்ப அடுத்தால யார பார்க்க போலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பார்க்கலாம் பவுலுடைய விசுவாசம். அப்படின்னா நீங்க இங்க பாருங்க, பேதுருடைய தொடக்கம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, அவர் இயேசு கிறிஸ்துக்கு மேல என்ன ஒரு இதுல உள்ள வரான்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவரை ரொம்ப நேசிக்கிறார், ஹார்ட்ஃபுல்லா நேசிக்கிறார். ஹார்ட் வில்லிங்கா நேசித்து அந்த அன்பின் நிமித்தம் யார் வரா உள்ள? அப்போஸ்தலர் பேதுரு. பீட்டர் உள்ள வரா. எதுக்கு, எப்படி வராருன்னு கேட்டீங்கன்னா, அவர் எப்படிப்பட்டவர்? பெரிய படிப்பாளியா இல்ல, ஒரு மீனவர். அப்படி இருக்கும்போது ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அவர் மேல முழுமையா அன்பு வைத்து எங்க வர்றாரு? விசுவாசத்துக்குள்ள தன் ஓட்டத்தை தொடக்கிற ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, இப்போ இது பேதுருடைய விசுவாசத்தின் தொடக்கம். இப்ப அப்போஸ்தலர் பவுலுடைய தொடக்கத்தை பத்தி படிப்போம். அப்போஸ்தலர் பவுலுடைய தொடக்கம் எங்க இருக்குது? நீங்களே சொல்லிட்டீங்க. இல்ல, நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை தான் நம்ம கேதர் பண்ண போறோம். புதுசா நான் உங்களுக்கு என்ன சொல்ல, நீங்களே நல்ல விசுவாசத்துல முதிர்ச்சியானவங்க, புதுசா சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப நம்ம சொல்ற விஷயமே உங்களுக்கு பழசு கிடையாது, புதுசு கிடையாது, பழசுதான். அன்புக்குரியவர்களே, பாருங்க பவுலுடைய தொடக்கத்தை பாருங்க. அவர் நல்ல ஒரு எப்படிப்பட்டவர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பவுலை பத்தி நம்ம சொல்றா, அவர் சவுலா இருந்தார். சவுலா இருக்கும்போது அவர் எப்படிப்பட்ட ஒரு மனநிலைமையில் இருந்தார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நியாய பிரமாணத்தில் கற்று தேர்ந்தவர். அப்படிதான் அன்புக்குரியவர்களே, தேவனுக்கு மேல அவருக்கு வைராக்கியம் இருந்துச்சு. அவர் யாரு? கமாலியல் பாடத்துல படித்து தேர்ந்தவர். கமாலியல் பாடத்துல அன்னைக்கு படிக்கிறோம்னா எப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு இருக்கிற அண்ணா யூனிவர்சிட்டியில படிக்கிற மாதிரி. ஏன்னா அந்த அளவுக்கு நியாய பிரமாணத்தை அவங்க டெப்தா படிச்சு அவங்க ஒரு பரிசேயராக அங்க நியாயப்பிரமாணத்தை கமாலியல்கள் படிச்சவங்க எப்படி சொல்லுவாங்களே தங்களை, நான் ஒரு பரிசேயன். ஏன்னா அவங்க கற்று தேர்ந்து அதை ஃபாலோ பண்ணுறவங்கள மாறிடுவாங்க. அந்த மாதிரி ஒருத்தர் தான் யாருன்னு கேட்டீங்க அப்போஸ்தலர் பவுல். அது மட்டும் இல்ல, அவரு இன்னைக்கு அமெரிக்கால நம்ம குடியேறினா கிரீன் கார்டு ஹோல்டர் வச்சிருக்காங்கல்ல, கிரீன் கார்டு ஹோல்டர் தானே அவங்க, சிட்டிசன். அதே மாதிரி அவர் யாரு? ஒரு ரோம் சிட்டிசன். அதனால அடிக்கடி நான் பெருமையா நான் ஒரு ரோமன் அப்படின்னு சொல்லிக்குவேன். எல்லாத்தையும் அந்த காடை காணிச்சிருவார், முத்திர முகத்துக்கு காணிப்பாரு, நான் ரோமன். பார்த்துருக்கீங்க பாத்தீங்களா? அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு மனிதன், நல்ல ஒரு பெரிய குடும்பத்தை சார்ந்தவர், நல்ல செல்வந்தன். அப்படிப்பட்ட இருக்கும்போது ஆனால் அவருக்கு நியாய பிரமாணத்தின் மேல் வைராக்கியம் இருந்தது. ஆனா கிறிஸ்தவர்களை செய்ய, கிறிஸ்தவர்கள் சொன்னா பிடிக்கல. கிறிஸ்தவர்கள் இவங்க ஏன் பிடிக்கல? இவங்க நியாய பிரமாணத்துக்கு எதிரானவங்க அப்படின்னு. அப்படி கல்வி அறிவு உள்ள ஒரு மனிதனாக, நியாய பிரமாணத்தை தேறின மனிதனாக இருக்கும்போது தான் இந்த சம்பவம் நடக்குது. படிங்க இப்போ அப்போஸ்தலர் 9:4 வசனம். அவன் தரையிலே விழுந்தான். அப்பொழுது சவுலே, சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். அதற்கு அவன்,
ஆண்டவரே, நீர் யார் என்றான். அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்றார். அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர்? என்ன செய்ய சித்தமாய்? வசனம் 8. சவுல் தரையிலிருந்து எழுந்து தன் கண்களை திறந்த போது ஒருவரையும் காணவில்லை. அப்பொழுது கைலாக கொடுத்து அவனை தமஸ்குவுக்கு கூட்டிக் கொண்டு போனார்கள். படிக்கணுமா பிரதர்? அடுத்த வருஷம் அவன் 3 நாள் பார்வை இல்லாதவனாய் புசியாமலும் குடியாமலும் இருந்தான். தமஸ்குவிலே அனனியா என்னும் பேருள்ள ஒரு சீஷன் இருந்தான். அவனுக்கு கர்த்தர் தரிசனமாகி, அனனியாவே என்றார். அவன், ஆண்டவரே, இதோ அடியேன் என்றான். அப்பொழுது கர்த்தர், நீ எழுந்து நேர்த்தெரு எனப்பட்ட தெருவுக்கு போய் யூதாவின் வீட்டிலே தர்சு பட்டணத்தானாகிய சவுல் என்னும் பேருள்ள ஒருவனை தேடு. அவன் அதற்கு அனனியா, ஆண்டவரே, இந்த மனுஷன் எருசலேமில் உள்ள உம்முடைய பரிசுத்தவான்களுக்கு எத்தனையோ பொல்லாங்குகளை செய்தான் என்று அவனை குறித்து அநேகரால் கேள்விப்பட்டிருக்கிறேனே என்றான். இங்கேயும் உம்முடைய நாமத்தை தொழுது கொள்கிற யாவரையும் கட்டும்படி அவன் பிரதான ஆசாரியர்களால் அதிகாரம் பெற்றிருக்கிறானே என்றான். அதற்கு கர்த்தர், நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரேல் புத்திர அவன் என்னுடைய நாமத்து நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன் என்றார்.
அன்புக்குரிய சகோதரர்களே, கற்று தேர்ந்தவர்கள் என்று சில பேர் இருந்திருப்பாங்க. சில பேர் பெரிய ஞானிகளா இருக்க மாட்டாங்க. ஆனா மத்தவங்கள்ட்ட அன்பு செலுத்துறதுக்கு அவங்கள்ட்ட என்ன இருக்குது? ஹார்ட் இருக்குது, நல்ல ஹார்ட் இருக்கு. இப்படித்தான் தேவன் உள்ள மனிதர்கள் கொண்டு வந்திருக்காங்க. அதான் நம்ம பார்க்கிறோம். நம்ம அழைக்கும் போது நம்ம பிளான், தேவனுடைய பிளான்ல யூனிக் பிளான், பிளான் இஸ் யூனிக் அப்படிதான் அன்புக்குரியவர்களே. ஆனால் திட்டம் இண்டிவிஜுவல், தனித்தனியாக அழைக்கப்பட்டோம். இண்டிவிஜுவலாக அழைக்கப்பட்டோம். சாரி, இண்டிவிஜுவலாக நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். பிளான் ஒண்ணுதான். என்ன பிளான்? கிறிஸ்துவின் சரீரம், சபை. 1,44,000 பேர் அழைக்கப்படுறோம். ஆனா அந்த பிளான் வந்து இண்டிவிஜுவலா ஒவ்வொருத்தரும் அழைக்கப்படுறோம். ஆனா தேவனுடைய திட்டத்துல அவருடைய அந்த அழைப்பு என்பது எல்லாருக்கும் ஒண்ணு. இண்டிவிஜுவல் அழைக்கப்படுறோம். ஆனால் அந்த பிளான்ல தனித்தனியாக அழைக்கப்பட்டாலும் அந்த பிளான் வந்து என்னது? யூனிக் பிளான். ஒரே பிளானுக்காக தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, இப்போ நம்ம பேதுரு எப்படி விசுவாசம் தொடங்குச்சு, அது எப்படி கண்டினியூ ஆச்சு, எங்க போய் முடிஞ்சு அவர் எப்படி அந்த காரியத்துல முழுமை அடைகிறாரு, பூர்ணப்படுகிறார் அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் கொஞ்சமா இப்ப பார்க்கலாம். பேதுரு வார்த்தையிலிருந்து சில சம்பவங்களை நம்ம இப்ப எடுத்தோம்னா, நமக்கு தெரிஞ்சிருக்கிறபடி பேதுரு எப்படிப்பட்டவர் அப்படின்னா நம்ம சொல்லிடுவோம். அப்போஸ்தலர் பவுல் சொன்னா அவர் படித்த கல்விமான். இப்ப பேதுரு சொன்னா உடனே என்ன சொல்றோம்? அவர் படிக்காதவர், இல்லிட்ரேட். அவரு ஏன்னா ஒரு மீனவனாக இருந்து இல்லிட்ரேட்டா உள்ள வரார். பட் அவருடைய காரியங்களை நம்ம படிக்கும்போது அவரை பத்தி ஏதாவது இன்னும் பெட்டரா என்ன சொல்லலாம்? ஒரு எமோஷனல் கேரக்டர். சரிதானா? மனசுல பட்டதை எப்படி சொல்லிடுவாரு? டக்கு டக்குன்னு சொல்லிடுவாங்க. அப்படி நம்மகிட்ட இருக்கோமா? சில பேர் அது மற்றவங்களுக்கு சில நேரத்துல பிடிக்கும், பிடிக்காம கூட இருக்கும். ஆனால் அது ஒரு எமோஷனல் கேரக்டர். மனசுல பட்டது. இப்படி சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். பாருங்க, ஒரு முறை அன்புக்குரிய சகோதரர்களே பாருங்க, பைபிள்ல படிக்கிறீங்களா? இதுலதான் நெக்ஸ்ட் கட்டணுமா? சரி, ஓகே. இப்போ நம்ம படிக்கிறோம் பாருங்க, மத்தேயு 4வது அதிகாரம் 24வது வசனம் பாருங்க. இந்த சம்பவம் என்னன்னு கேட்டனா, இயேசு கிறிஸ்து கடல்ல நடந்து வரும்போது இவர் எதிர்கொண்டு போற ஒரு சம்பவம். படிங்க, மத்தேயு 14வது அதிகாரம் 24வது வசனம். அதற்குள்ளாக படகு நடுக்கடலிலே சேர்ந்து எதிர்காற்றாய் இருந்தபடியினால் அலைகளினால் அலைவுபட்டது. இரவின் 4ஆம் ஜாமத்தில் இயேசு கடலின் மேல் நடந்து அவர்களிடத்திற்கு வந்தார். அவர் கடலின் மேல் நடக்கிறதை சீஷர்கள் கண்டு கலக்கமடைந்து ஆவேசம் என்று சொல்லி பயத்தினாலே அலறினார்கள். இப்போ இயேசு கிறிஸ்து எதிர வராங்க, தண்ணீர் மேல் நடக்கிறதுக்கு ஆசைப்படுறாரு. ஆசைப்பட்டுட்டு நானும் ஆண்டவரே, நானும் உங்களோட நடக்கிறதுக்கு பிரியப்படுறேன் அப்படி சொல்லும் போது பாருங்க, படிங்க அடுத்தது. பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நீரே ஆனால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றான். அதற்கு அவர், வா என்றார். அப்பொழுது பேதுரு படவை விட்டு இறங்கி இயேசுவினிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான். காற்று பலமாய் இருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில், ஆண்டவரே, என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான். உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியே, ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார். அவர்கள் படவில் ஏறின உடனே காற்று அமர்ந்தது. பாத்தீங்களா? விசுவாசம் எப்படி இருக்கு? விசுவாசம் இருக்குதா? விசுவாசம் பேருக்கு இருந்துச்சா? இல்ல. பாத்தீங்களா அன்புக்குரியவர்களே? ஆனா அவருக்கு மேல அந்த அளவு கடந்த அன்பு வச்சிருக்கிறார். யாருக்கு மேல? கர்த்தருக்கு மேல. எப்படி பாருங்க, விசுவாசம். அவருக்கு விசுவாசம் இல்ல. இயேசு கிறிஸ்து வந்து சொல்ற தைரியம் நடந்து வாப்பா சொல்றாரு. ஆனா விசுவாசம் இல்ல. நம்மளும் இன்னைக்கு இந்த நிலைமையில கூட இருக்கலாம். ஆனால் விசுவாசத்தோடு நம்ம நினைக்கணும். கர்த்தருடைய என்ன பிரச்சனை சூழல் இருக்கட்டு நடந்துகிட்டே இருக்கணும். அன்புக்குரிய சகோதரர்களே, பாருங்க, இன்னொரு சம்பவம் வருது. இன்னொரு சம்பவம் லூக்கா 28ல நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, 2 பட்டயம் எடுத்துக்கங்க. 2
பட்டயம் எடுத்துருங்க. அதற்கு அவர்கள், ஆண்டவரே, இதோ இங்கே 2 பட்டயம் இருக்கிறது என்றார்கள். அவர் போதும் என்றார். பாத்தீங்களா, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவ என்ன செய்றாங்க, எல்லாரும் சூழ்ந்து அரெஸ்ட் பண்ற நேரம் வந்தாச்சு. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவ அரெஸ்ட் பண்ண கை வச்ச உடனே பேதுரு என்ன செய்றாரு, 2 பட்டயம், இந்த பட்டயம் எதுக்கு தான் எடுக்க சொன்னாரோ அப்படின்னு நினைச்சிட்டு குறி வைக்கிறார். யாருக்கு? மல்குஸுக்கு காத குறி வச்சாரு. வச்சாரா? ஏன்? அன்பு. இயேசு கிறிஸ்து, என்னுடைய மாஸ்டர் நீங்க கைது செய்ய போறீங்களா? நோ, நான் விட மாட்டேன். பாருங்க, படிங்க. லூக்கா 22:49-50. அவரை சூழ்ந்து நின்றவர்களில் நடக்க போகிறதை கண்டு, ஆண்டவரே, பட்டயத்தினாலே வெட்டுவோமா என்றார்கள். அந்தபடியே அவர்களில் ஒருவன் பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரனை வலது காதர வெட்டினான். அந்த வெட்டின மனுஷன் யாரு? பாருங்க, யோவான் 18:11. அப்பொழுது சீமோன் பேதுரு தன்னிடத்தில் இருந்த பட்டயத்தை உருவி பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரனை வலது காதர வெட்டினான். சீமோன் பேதுரு தான் வெட்டி இருக்கிறார். அப்படின்னா யாருக்கு மேல விசுவாசம் கொஞ்சம் குறைவா இருந்தாலும் இயேசு கிறிஸ்து மேல என்ன இருக்குது? இயேசு கிறிஸ்து யாரும் டச் பண்ண விடுறதுக்கு பேதுரு அனுமதிக்கல. அன்புக்குரிய சகோதரர்களே, அந்த அளவுக்கு இயேசு கிறிஸ்து பேதுரு அன்பாக இருந்தார் அப்படிங்கறத பார்க்கணும். இன்னும் அடுத்த ஒரு சம்பவத்தை பாருங்க. இப்போ ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒரு சம்பவம், மத்தேயு 16:21-22 படிங்க. அது முதல் இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேத பாரகராலும் பல பாடுகள் பட்டு. ஒரு நிமிஷம் எடுத்துங்க. இது ஒரு சம்பவம். இயேசு சொல்ல, நான் எங்க போய் சாக போறேன், இன்னும் கொஞ்ச நாள்ல நான் உங்களோட பிரிஞ்சு போயிருவேன், பிரதான ஆசிரியரால் கைது செய்யப்படுவேன், கொலை செய்ய போறாங்க அப்படிலாம் சொல்லும் போது பேதுரு என்ன போய் கடிந்து கொள்கிறார். நோ ஆண்டவரே, உங்களுக்கு இப்படி சம்பவிக்க கூடாது, சம்பவிக்க நான் விட மாட்டேன் ஆண்டவரே அப்படி சொல்றாரு. உடனே அது படிங்க. அது முதல் இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேத பாரகராலும் பல பாடுகள் பட்டு கொலையுண்டு 3ஆம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீஷர்களுக்கு சொல்ல தொடங்கினார். அப்பொழுது பேதுரு அவரை தனியே அழைத்து கொண்டு போய், ஆண்டவரே, இது உமக்கு நேரிடக் கூடாதே, இது உமக்கு சம்பவிப்பதில்லை என்று அவரை கடிந்து கொள்ள தொடங்கினான். இது உங்களுக்கு கடிந்து கொள்ள தொடங்கினார். நம்மளே எடுத்துக்கிடுங்க பாருங்க, ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்மள யாராவது கடிந்து கொண்டா அவரோட பின்தொடருவோமா? வர மாட்டோம். இது அப்போ நீ சாத்தானே அப்பால சொல்றாரு, யாராவது கடிந்து கொண்டான்னு யாராவது கடிந்து கொள்றாங்க, நம்ம அதை விரும்புவோமா? ஆனாலும் இயேசு கிறிஸ்துவை விரும்பி பின்னாலே போறாரு. பாருங்க, இதே ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்மள யாராவது புகழ்ந்து பேசிட்டே இருக்காங்கன்னு வைங்களேன், அதாவது உங்களுக்கு இப்ப நடக்கக்கூடாது, உங்களை விட மாட்டேன் அப்படின்னு சொன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? நம்ம என்ன சொல்றோம்? ரொம்ப சந்தோஷப்பட்டு, இருக்கும், ஒரு சந்தோஷம் இருக்கும், இருக்காதா? இருக்கும். ஆனா கடிந்து கொண்டு பேச மாட்டோம். ஆனா இயேசு கிறிஸ்து கரெக்டா சொல்றாரு. ஏன் இதை கடிந்து கொண்டு ஏன் சொல்றாருன்னா, இயேசு கிறிஸ்து நடக்க போறது அவர் உறுதிப்படுத்துறாருங்க. ஆனாலும் பேதுருக்கு அது புரியல. ஆனா இயேசு கிறிஸ்துக்கு மேல அவர் அளவு கடந்த அன்பு வைத்ததுனால என்ன சொல்றாரு? இது உங்களுக்கு நேரிடக்கூடாது. அது மட்டும் இல்ல, அடுத்த ஒரு பாயிண்ட்ல பாருங்க, கேள்வி கேட்கறதுனாலும் சரி, பதில் சொல்றதுனாலும் சரி, இந்த சர்ச் ஆஃப் ஸ்கூல் இருக்கு பாத்தீங்களா, அந்த சர்ச் ஆஃப் ஸ்கூல்ல பேதுரு தான் பெஸ்ட் ஸ்டூடண்ட். எது கேட்டாலும் அதுக்கு சரியான ஒரு பதில் சொல்லுவாராம். பாருங்க, ஒரு பதில் சொல்றாரு. என்ன பதில் சொல்றாரு? நீ எல்லாரும் கேக்குறாங்க, இயேசு கிறிஸ்து கேக்குறாரு, எல்லாரும் என்ன கூப்பிட்டு என்னப்பா சொல்றாங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் அதுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. பாருங்க, படிங்க. மத்தேயு 16:13 முதல். பின்பு இயேசு பிலிப்பு செசரியாவின் திசைகளில் வந்தபோது தம்முடைய சீஷரை நோக்கி, மனுஷகுமாரனாகிய என்னை ஜனங்கள் யார் என்று சொல்கிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், சிலர் உம்மை யோவான் ஸ்நானன் என்றும், சிலர் எலியா என்றும், வேறு சிலர் எரேமியா அல்லது தீர்க்கதரிசிகளில் ஒருவர் என்றும் சொல்லுகிறார்கள் என்றார்கள். அப்பொழுது அவர், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றார். நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. பூமியில நம்முடைய ஆண்டவரை கிறிஸ்து என்று சொன்ன முதல் மனுஷன் யாருன்னா பேதுரு தான். தன்னுடைய ஆண்டவரை நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து அப்படின்னா அபிஷேகம் பண்ணப்பட்டவர் நீர் ஒருத்தர் தான் அப்படின்னு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறாரு. ஏன்னா கிறிஸ்துக்கு மேல அளவு கடந்த அன்பு அதை தேவன் வெளிப்படுத்தினார். யாருக்கு தான்? பேதுரு. ஏன் தேவன் வெளிப்படுத்தினார் தெரியுமா?
கிறிஸ்துக்கு மேல அவ்வளவு அன்புக்குரிய சகோதரர்களே. அது மட்டும் இல்ல பாருங்க, பேதுருக்கு நிருபத்தில் எழுதுறாரு, நித்திய ஜீவன் தருவேன் என்று வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்படிதான் அன்புக்குரிய சகோதரர்களே. அதே போல திவ்ய சுபாவம் ஒண்ணு இருக்குது. திவ்ய சுபாவம் ஒண்ணு இருக்குதுங்கிறத யாருக்குதான் தேவன் வெளிப்படுத்தினாரு? பேதுருக்கு தான். படிங்க பாருங்க, 2 பேதுரு 1:4. இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. பாத்தீங்களா? பிதாவாகிய தன் இருதயத்துக்கு ஏற்ற மனிதர்களை தன் ரகசியங்களை என்ன செய்வாரு? வெளிப்படுத்துவார். பாருங்க, ஆண்டவரே இயேசு கிறிஸ்து எங்க அது திவ்ய சுபாவத்தை பத்தி பேசியிருக்கிறாரா? எங்கேயாவது பேசியிருக்காங்களா? பேசல. திவ்ய சுபாவத்தை பத்தி எங்கேயுமே பேசல. யாருக்கு தான் தேவன் வெளிப்படுத்துறார்? யார் மூலமாக வெளிப்படுத்துறார்? பேதுரு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மேல இருந்த அன்புக்குரிய சகோதரர்களே. அடுத்தல நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து போயிட்டாங்க, மரித்து உயிர் தெழுந்துட்டாங்க. இவங்க எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவங்க வேலையை பார்க்க போய் ஆரம்பிச்சிட்டாங்க. இனிமேல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைச்சிட்டு எல்லாரும் என்ன சீஷர்கள் அநேகர் பேதுரு கேட்கிறார், நானும் என்ன செய்ய போறேன்? மீன் பிடிக்க போறேன், நீங்க எல்லாம் வரீங்களாப்பா அப்படின்னு கேட்டோம்னா எல்லாரும் கிளம்பிட்டாங்க. அப்படி போகும்போதுதான் ஒரு சம்பவம் நடக்குது. பாருங்க, யோவான் 21:15-16. அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர், என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்றார். 2ஆம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர், என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். 3ஆம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா என்று அவர் 3ஆம் தரம் தன்னை கேட்டபடியினாலே பேதுரு துக்கப்பட்டு, ஆண்டவரே, நீ எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீர் அறிவீர் என்றான். இயேசு, என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். ஆடுகளை மேய்ப்பாய். மிகப்பெரிய பொறுப்பை யார்கிட்ட கொடுத்தாரு? பேதுருட்ட. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒரு மிகப்பெரிய ஒரு திறவுகளை எதை கொடுத்தாரு? என்ன திறவுகள் கொடுத்தாரு பாத்தீங்களா? யூதர்கள் மத்தியிலும் புறஜாதி மத்தியிலும் தன்னுடைய சுவிசேஷத்தை முதல் கொண்டு போகிற திறவுகளை யார்கிட்ட கொடுத்தாருன்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பேதுருட்ட கொடுத்தாரு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பேதுரு இயேசு கிறிஸ்து அதிகமாய் நேசித்த நிமித்தமாக. அன்புக்குரிய சகோதரர்களே, பாருங்க, இன்னும் மேல் வீட்டு அறையில கூட பாக்குறோம். மேல் வீட்டு அறையில கூட நம்ம என்ன பாக்குறோம்? படிங்க, லூக்கா 22வது அதிகாரத்துல காலை கழுவும் போது ஒரு சம்பவம் நடக்குது. அப்போ படிங்க, 22:31-34 வரை. பின்னும் கர்த்தர், சீமோனே சீமோனே, இதோ கோதுமையை சுலகினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதற்கு. பியூட்டிஃபுல்லான ஸ்டேட்மென்ட் கொடுக்கிறாரு. என்னன்னு கேட்டீங்கன்னா, நானோ உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். நீ விசுவாசத்தை தொடங்கி இருக்கிறார், விசுவாசம் இல்லாமல் இருக்கிறார். ஜெபம் பண்றது நம்முடைய விசுவாசம் நிலைத்திருக்கத்தக்கதாக ஜெபம் பண்றதே நம்முடைய விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு நிலைத்திருக்கதாக நாம் இயேசு கிறிஸ்துவிட்ட கேட்கும்போது அவர் என்ன செய்றாரு? நான் உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரை ஸ்திரப்படுத்து என்றார். அதற்கு அவன், ஆண்டவரே, காவலிலும் சாவிலும் உம்மை பின்பற்றி வர ஆயத்தமாய் இருக்கிறேன் என்றான். அவர் அவனை நோக்கி, பேதுருவே, இன்றைக்கு சேவல் கூவுகிறதுக்கு முன்னே நீ என்னை அறிந்திருக்கிறதை 3 தரம் மறுதலிப்பாய் என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். பாத்தீங்களா அன்புக்குரியவர்களே? அப்படின்னா இன்றைக்கு நீ என்னை சேவல் கூறதுக்கு 3 முறை மறுதலிச்சாரா? மறுதலிச்சுட்டு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கடந்து போகும்போது ஒரு பார்வைதான் பார்த்தாரு. டோட்டலி இஸ் சேஞ்ச்ட். அவருடைய இருதயம் என்ன செய்து? குணப்பட்டது. அவர் தன்னுடைய சொந்த காலில் நிக்க ஆசைப்பட்டார். பேதுரு என்ன தன்னால் முடியும்
நான் கிறிஸ்துவுக்காக நிற்பேன் அப்படிங்கிற சொந்த காலில் நிக்கிறதுக்கு ஆசைப்பட்டார். ஆனால் கிறிஸ்துவை சார்ந்து இருக்கிற மனநிலைமைக்கு இன்னும் பாருங்க. வசனம் 22 முதல். அப்பொழுது யாரை குறித்து பேசுகிறாரோ என்று சீஷர்கள் ஐயப்பட்டு ஒருவரை ஒருவர் நோக்கி பார்த்தார்கள். இது என்னன்னு கேட்டீங்கன்னா, என்ன ஒருத்தர் காட்டு குடிக்க போறான், என்னை ஒருவர் காட்டு குடிக்க போறாரு அப்படி சொல்லும் போது பேதுரு கேக்குறாரு, பேதுரு யாரு அந்த பர்சன், யாரு காட்டு பண்ணு மார்புல சாய்ந்து இருக்கிற அந்த யோவான்ட்ட இங்க சைகையில பேசுறாரு, கேளு போட்டு முதல்ல தூக்கிடும் அவனை அப்படிங்கிறத இங்க சிந்தனை. ஏன்னா இயேசு கிறிஸ்து யாரோ காட்டி கொடுக்க போறாங்கன்னு சொல்றது என்னன்னு விசாரிங்க. அந்த சமயத்தில் அவருடைய சீஷரில் இயேசுவுக்கு அன்பானவனாய் இருந்த ஒருவன் இயேசுவின் மார்பிலே சாய்ந்து கொண்டிருந்தான். யாரை குறித்து சொல்லுகிறார் என்று விசாரிக்கும்படி சீமோன் பேதுரு அவனுக்கு சைகை காட்டினான். பாத்தீங்களா அன்புக்குரியவர்களே, எதுக்கு சைகை காட்டி என்ன கேட்டார் கேளுங்க, விசாரிங்க யாருன்னு பாத்துருவோம். பேதுரு, யோவான், யாக்கோபு இந்த மூவரும் அடுத்தால பாத்தீங்கன்னா ஒரு மறுரூப காட்சி. இப்ப இந்த சூழ்நிலையில கூட இயேசு கிறிஸ்து மேல அளவு கூட அந்த அன்பு நிமித்தம் தான் கேட்கிறாரு. ஆனா இயேசு கிறிஸ்து அநேக உபதேசம் கொடுத்திருக்கிறாரு. என்ன கொடுத்திருக்காரு? நம்ம ஒருத்தரை அடிச்சு கொலை செய்யற துன்புறுத்துற வாசனங்களே இயேசு பேசியிருந்தாரு. அன்பு செலுத்தணும், மற்றவங்களை நீங்க வந்து எழுதணும், அன்பா பார்க்கணும், இதுதான் சொல்லி கொடுத்தாரு. ஆனா பேதுருக்கு அது உள்ள போகல. ஆனா ஒரு விஷயம் மட்டும் என்ன தெரிஞ்சு போச்சுன்னு கேட்டீங்கன்னா, இயேசு கிறிஸ்து அது மட்டும் தான் தெரிஞ்சு வந்த. இன்னும் பாருங்க, மறுரூபமலை காட்சியில என்ன சொல்றாரு, ஆண்டவரே நமக்கு இங்க நம்மள இங்கே ஒரு கண்ண இங்கே செட்டில் ஆயிரும், ரொம்ப நல்லா இருக்கு ஆண்டவரே, ரொம்ப நமக்கு அப்படி இருக்குமா? இங்கே இருக்கிறது நாங்க சொல்லுவோம், நாங்க பிரதர்ஸ்ட பேசிக்குவோம். என்ன பேசிக்குவோம் கேட்டீங்கன்னா, இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆனா ரொம்ப மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஞாயிற்றுக்கிழமை இந்த உலகத்துக்குள்ள போனா எப்படி இருக்குது? ரொம்ப வெறுப்பா இருக்கு பிரதர். இது எவ்வளவு பிரசண்டா இருக்குது, சைலண்டா இருக்குது, சமாதானமா இருக்குது. இந்த உலகத்துக்குள்ள போனா இதே மாதிரி தான் அன்னைக்கு அவர் என்ன செய்திருக்கிறாரு பேதுரு, உலகத்துக்குள்ள போனா ரொம்ப கஷ்டமா இருக்கு ஆண்டவர், நம்ம என்ன செய்வோம் இங்கே டெண்ட போட்டு இங்கே செட்டில் ஆயிரும். அப்படின்னா இயேசு கிறிஸ்துவோட அவர் ஒன்றி இருக்கிறதை, அவர் சிநேகித்திருக்க, அவருடைய போக அவர் கூட இருக்கிறத என்ன செய்திருக்கிறாரு, விரும்பி இருக்கிறார். அன்புக்குரிய சகோதரர்களே பாருங்க, இப்போ சூழ்நிலைகள் மாறுது. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரித்து பரலோகத்துக்கு போறாரு. பெந்தெகோஸ்தே நாளைக்கு அன்னைக்கு பரிசுத்தாவி கொடுக்கப்படுது. பரிசுத்தாவி கொடுக்கப்பட்ட போது முதல் திறவுகோல் அவர் யூஸ் பண்றாரு. பெந்தெகோஸ்தே நாளைக்கு பிறகு படிக்காத பேதுரு தேவனுக்காக தன்னுடைய விசுவாசத்தை அநேக நேரத்துல தன்னுடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்த முடியாதவர் இப்போ எந்திரிச்சு பேசுறாரு. என்ன பேசுறாரு? முதல் திறவுகோல் பாருங்க, படிங்க. 2 அப்போஸ்தலர்களுக்கு 2வது அதிகாரம் 36வது வசனம். ஆகையால் நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவையே தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவுமாய் ஆக்கினார் என்று இஸ்ரவேல் குடும்பத்தார் எல்லோரும் நிச்சயமாய் அறிய கடவார்கள் என்றான். அவருடைய பேசின வார்த்தைகளை மத்தவங்களால் நிதானிக்க முடியல. நியாய பிரமாணத்திலும் தீர்க்க தரிசனம் நீங்கள் பேசிட்டு இருக்கீங்கல்ல, யாரு வரப்போற தீர்க்கதரிசி, வரப்போற மெசையா யாருன்னா இந்த இயேசு கிறிஸ்து. நீங்க அவர் தான் என்ன செய்தீங்க, சிலுவையில அரைஞ்சு கொன்னுட்டீங்க அப்படிங்கிறத, சிலுவையில அறைந்தீர்கள். அறைந்த இந்த இயேசுவே தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவானவர் என்று இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவருக்கும் நிச்சயமா அறிக்கை கடவர்கள் என்றார். அப்படின்னா உறுதிப்படுத்தி பேச ஆரம்பிக்கிறார். இவ்வளவு நாளும் இந்த பேரு வேற, பரிசுத்தாவி கொடுக்கப்பட்ட பிறகு அவருடைய விசுவாசத்தின் தன்மை என்ன செய்யுது, வேற மாதிரி ஆரம்பிச்சுட்டு இருக்குது. அன்புக்குரிய சகோதரர்களே, அது மட்டும் இல்ல பாருங்க, அனனியா சப்ஜெக்ட் போயிட்டு இருக்குது, நிறைய ஊழிய ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. அனனியா சப்ரால் வராங்க. ஏன்னா இந்த சொத்தெல்லாம் உங்களுக்குள்ள தானே, உங்களோட இருக்கிறது நலமா தானே இருக்கும், நீங்க அதை வச்சிருக்கலாமே, ஏன் பொய் சொன்னீங்க அப்படின்னு கேட்ட உடனே முதல்ல அனனியா செத்து போறாரு. 2வது யார் செத்து போறாங்க? அனனியா. அப்படின்னா இங்க அது அப்போஸ்தலருடைய 5வது அதிகாரத்துல படிங்க, வீட்டுல போய் டோட்டலா பாருங்க. அவர் கிறிஸ்துவ தன்னை, இப்ப இயேசு கிறிஸ்து தான் மற்றவங்களுடைய இருதயத்துல கண்டறிந்து பேசுகிற திறன் வந்துச்சு. இங்க பேதுருக்கு
அவங்க என்ன தவறு செய்தாங்க எப்படி தெரியும்? பரிசுத்த ஆவி கொடுக்கப்பட்டது. இப்போ அவர் எப்படி மாறிட்டு இருக்கிறாரு? கிறிஸ்துவா தன்னை கிறிஸ்துடைய சாயலுக்கு ஒப்பான ஒரு வளர்ச்சி, தன்னை கிறிஸ்துவாவே நினைக்கிறதுக்கு இங்க ஆயிட்டு இருக்கிறாரு. அதனால அவர் இந்த காரியங்களை செய்ய முடியுது அவங்களுக்கு. பாத்தீங்களா? பரிசுத்த ஆவியோடு பாருங்க. இன்னும் பாருங்க, இயேசு கிறிஸ்துக்கு தேவன் அப்போஸ்தலருக்கு பேதுருக்கு ஒரு மிகப்பெரிய காரியத்தை வெளிப்படுத்துறார். பாத்தீங்களா? 3 உலகங்கள், 3 உலகங்கள் பத்தி யாருக்கு வெளிப்படுத்தினாரு? பேதுருக்கு தான். பாருங்க, கல்வி அல்லாத பேதுருக்கு மிகப்பெரிய கல்வியை கொடுக்கிறாரு. கொடுத்து அவர் மூலமாக நமக்கு என்ன செய்யறாரு? இன்னைக்கு இந்த நம்ம படிக்கிறோம் பாத்தீங்களா? முதல் உலகம், 2ஆம் உலகம், 3ஆம் உலகம் படிக்கும் போது எவ்வளவு மனசுக்கு சந்தோஷமா இருந்திருக்கும். நம்ம கேட்கும் போது இதை யார் மூலமாக தேவன் வெளிப்படுத்துறாரு கேட்டீங்கன்னா, பேதுரு மூலமாக. பாருங்க, கல்வி அறிவே இல்லாத பேதுருவை கொண்டு மிகப்பெரிய ஞானத்தை கொடுக்கிற ஒரு மனிதராக மாற்றார். பாத்தீங்களா அன்புக்குரியவர்களே? இதான் படிக்கிறோம். 1 பேதுரு 2 பேதுரு 3 5 6 7 படிங்க. பூர்வ காலத்தில் தேவனுடைய வார்த்தையினாலே வானங்களும் ஜலத்தினின்று தோன்றி ஜலத்தினாலே நிலை கொண்டிருக்கிற பூமியும் உண்டாயினவென்பதையும், இப்பொழுது இருந்த உலகம் ஜலப்பிரளயத்தினாலே அழிந்ததென்பதையும் மனதார அறியாமல் இருக்கிறார்கள். இப்பொழுது இருக்கிற வானங்களும் பூமியும் அந்த வார்த்தையினாலே அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டு தேவ பக்தி இல்லாதவர்கள் நியாயம் தீர்க்கப்பட்டு அழிந்து போகும் நாள் வரைக்கும் காக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய வாக்குத்தத்தத்தின்படியே நீதி வாசமாயிருக்கும் புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம். மிகப்பெரிய தேவனுடைய திட்டம். 1ஆம் உலகம், 2ஆம் உலகம், 3ஆம் உலகத்தை தேவன் யாருக்கு தான் வெளிப்படுத்துறாருன்னு கேட்டீங்கன்னா, அப்போஸ்தலர் பேதுருக்கு. அப்போஸ்தலர் பவுல் கூட சிலத்துல சொல்ற என்ன, நான் 3ஆம் வானம் வரை எடுத்துக்கொள்ளப்பட்டேன் மட்டும் தான் சொல்றாரு. ஆனால் அது குறித்து எந்த டெபினிஷன் கொடுக்கல. அந்த ஞானத்தை தேவன் யாருக்கு கொடுக்கல? யார் மூலமா வெளிப்படுத்தல? அப்போஸ்தலர் பவுல் மூலம். ஆனால் பேதுரு படிக்காத, கல்வி அறிவு இல்லாத பேதுரு மூலமாக தேவன் வெளிப்படுத்துறார் அப்படின்னு. நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து 40 நாள் ஆவிக்குரிய வார்த்தைகளை தியானிச்சுட்டு வெளியே வரும்போது அவர் கூட இந்த உலகங்களை பத்திலாம் எந்த ஸ்டேட்மெண்ட்டும் எங்கேயும் கொடுக்கல. அன்புக்குரிய சகோதரர்களே, அப்படின்னா இந்த பூமியில பாருங்க, பேதுரு ஒரு மிகப்பெரிய ஒரு ரோல் மாடலாக, படிக்காத மீனவனாக இருந்தார். அவரை கொண்டு தேவன் மிகப்பெரிய ஒரு கல்விமானாக, ஒரு டிவைன் பிளான் சார்ட்ல, இன்னைக்கு நம்ம இந்த 3 வசனம் இல்லைன்னா டிவைன் பிளான் சார்ட்ல 1ஆம் உலகம், 2ஆம் உலகம், 3ஆம் உலகம்ங்கிறத என்ன செய்ய முடியாது, கோட் பண்ணவே முடியாது. அன்புக்குரிய சகோதரர்களே, அப்படி 3 உலகங்களை கொடுத்து தேவன் யாருக்கு வெளிப்படுத்துறாருன்னு கேட்டீங்கன்னா, அப்போஸ்தலர் பேதுருக்கு வெளிப்படுத்துகிறார். பாத்தீங்களா? அப்படின்னா இது ஒரு பேட்டர்ன். விசுவாசத்தை தொடக்குறாரு. எங்க? ஒரு அற்பமான ஆரம்பம், விசுவாசத்துல ஒரு அற்பமான ஆரம்பத்தை பேதுரு எங்க இருந்து ஸ்டார்ட் பண்றாரு? நான் ஒரு பாவியான மனுஷன் அப்படின்னு பேதுரு சொன்னாரு. அடுத்தால, நீ உன்னை இனிமேல் நான் என்ன செய்ய மாட்டேன், மனுஷர் மீன் பிடிக்க மாட்டேன், நீ என்ன செய்வ, மனுஷரை பிடிக்கிறோம். கொஞ்சம் கொஞ்சமா அவருடைய மாற்றங்கள் உருவாய் 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 இப்ப எங்க வந்துட்டாரு? எப்படிப்பட்ட நிலங்கள்? தேவனுடைய ஞானங்களையும் ஆழங்களையும் பேசுற அளவுக்கு மிகப்பெரிய ஒரு ஞானவானாக தேவன் அங்க பேதுருவை நிறுத்தி இருக்கிறார். இப்ப நமக்கு கூட இங்கு யாராவது நான் படிக்கல, யாராவது ஃபீல் பண்றீங்களா? தேவனே, எனக்கு நீங்க அடிப்பறிவை தரலையே தேவனே அப்படி யாராவது நினைச்சீங்கன்னா தயவு செய்து தூக்கி என்ன செய்யுங்க. நம்மளுள் விசுவாசத்தை தொடங்கினவர் யாரு? கர்த்தராகிய இயேசு. அவர் ஏற்ற வேளையில அதே விசுவாசம், அதே பரிசுத்தாவிதான். அவங்களுக்கு என்ன விசுவாசம்? அதே பரிசுத்தாவிதான் நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு, கொடுக்கப்பட்டிருக்குது. ஆனா நம்முடைய விசுவாசம் வளர 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 பூரண ஒரு வளர்ச்சிக்குள்ள நம்மளை எங்க கொண்டு போயிருவாங்க? தேவன் கொண்டு போவார். கிறிஸ்து நம்மளை வழிநடத்துவார். அன்புக்குரிய சகோதரர்களே, பாருங்க, இண்டிவிஜுவல் காலிங், தனித்தனியாக அழைக்கப்படுறோம். ஆனா பிளான் ஒண்ணுதான். அதனால தேவன் பரிபூர்ணமான ஒரு மனிதனாக இந்த உலகத்துல நம்ம முடிக்கும் போது, ஓட்டத்தை முடிக்கும் மாற்றுவார். மாற்றமே கிடையாது. விசுவாசம். ஏன்னா நம்முடைய விசுவாசம் தொடங்கினது யாரு? நம்ம கர்த்தராகிய. முடிக்க போறது யாரு? இடையில கொஞ்சம் வேலை, நமக்குள்ள வேலை மட்டும் கொஞ்சம் போல இருக்கு, அவ்வளவுதான். அதை செய்தீங்கன்னா நம்ம பேதுரு போலவே நம்ம ஓட்டத்தை நம்மளால முடிக்க முடியும். அன்புக்குரிய சகோதரர்களே, இப்ப அப்போஸ்தலர் பவுலுக்குள்ள நம்ம கடந்து போலாம். பவுலுடைய வாழ்க்கை எப்படி ஆரம்பிச்சது?
தமஸ்குக்கு போற வழியில ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு தரிசனம் கொடுக்கப்பட்டது. அவர் கண் பயங்கர வெளிச்சம் அவரை சூழ்ந்து நிக்குது. என்ன ஆகுது? அவர் என்னானாரு? கீழே விழுகிறார். கண் கூடாக்கப்பட்டது. மறுபடியும் இவருடைய கேரக்டரை பத்தி நம்ம படிச்சோம். என்ன பார்த்தோம்? வெரி டேஞ்சரஸ் பர்சன். அவர்கிட்ட அன்பு இருக்கானா? குறைவா இருக்குது. இல்ல. ஏன்னா ஒரு அன்புள்ள, ஒரு உண்மையிலேயே ஒரு அன்புள்ள மனுஷன் ஒருத்தவங்க என்ன செய்ய மாட்டாங்க? துன்பப்படுத்துறதுக்கு போக மாட்டாங்க. நியாயப்பிரமாணத்தின்படியே பார்த்தா கூட துன்பப்படுத்த மாட்டாங்க. ஆனால் இவர்கிட்ட வந்து அந்த கேரக்டர். அப்ப தேவன் இந்த நாலேஜ் இருக்கு பாத்தீங்களா, அவருடைய நியாயப்பிரமாணத்துல கொடுக்கப்பட்ட நாலேஜை கொண்டு அவருடைய கேரக்டரை சேஞ்ச் பண்றதுக்காக தேவன் அவர் அழைக்கிறார். அவருடைய காலிங் அப்படிதான் இருக்கு. அன்புக்குரிய சகோதரர்களே பாருங்க, அது மட்டும் இல்ல பாருங்க, ஏன் அந்த மாதிரி ஒரு அழைப்பு கொடுக்கிறார் பாருங்க. பேதுரு எப்படி அன்புல அவர் கொண்டு வந்து இங்க முடிக்கிறாரு. நியாயப்பிரமாணத்தை கட்டு தேர்ந்தா அவருக்கு என்னெல்லாம் தெரியும்? ஆசாரிப்பு கூடாத காரியங்களும் தெரியும். தேவன் அந்த ஆசாரிப்பு கூடிய காரியங்கள், நியாயப்பிரமாணத்தை எல்லாம் உள்ளுக்குள்ள வாங்கிட்டு இதெல்லாம் யாருன்னு சொல்லி கொடுக்கிறார் தெரியுமா? இதெல்லாம் யாரை பற்றிய உபதேசம் அப்படின்னு சொல்றாருன்னா, கிறிஸ்துவை பற்றியதே புரிய வைக்கிறார். இதில் நீ நினைக்கிற மாதிரி இல்லப்பா, இது நீ நியாயப்பிரமாணத்தை தேவன் சொல்றேன் பத்தியில, அதல்ல, தேவன் தான். ஆனா இந்த உபதேசம் எல்லாம் யாரை பற்றியது அப்படின்னா, அதனாலதான் கொடுக்கிறாரு. ஆகையால் போஜனத்தையும் பானத்தையும் குறித்தாவது, பண்டிகை நாளையும் மாதப்பிறப்பையும் ஓய்வு நாளையும் குறித்தாவது ஒருவனும் உங்களை குற்றப்படுத்தாதிருப்பானாக. அவைகள் வரும் காரியங்களுக்கு நிழலாய் இருக்கிறது. அவைகளின் பொருள் கிறிஸ்துவை பற்றினது. அப்படின்னா கிறிஸ்துவை பழைய ஏற்பாட்டு காலத்துல எல்லாவற்றையும் உள்வாங்கினதுனாலதான் இதோடைய பொருள் கிறிஸ்துவை பற்றியது என்று எழுத முடியும். பாருங்க, அவருடைய அந்த புக்ஸ் எல்லாம் நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, ரோமரா இருக்கட்டு, எபிரேயரா இருக்கட்டு, எல்லாமே பழைய ஏற்பாட்டு காலத்துல உள்ளது அப்படியே எடுத்து அவர் என்ன செய்வாரு? கம்பேர் பண்ணி பேசுறாரு. ஏன்? அவர் நியாய பிரமாணத்துல கற்று தேர்ந்த அந்த அறிவு தான் தேவன் என்னங்க எப்படி கொண்டு வராரு? அவரை அதை யூட்டிலிட்டி பண்றாரு. எதுக்கு? அதோட காரியங்களை விளக்கி சொல்றதுக்கான யூட்டிலிட்டியை கொண்டு வராது. ஆனால் அவருடைய ஊழிய பாதை ஸ்டார்ட் ஆகும்போது அவர் கூட யாருமே இல்லை. யார் தான் ஃபர்ஸ்ட் அவரை அறிமுகப்படுத்தினது? பர்னபாஸ் என்ன செய்யறாருன்னா, அவரை யார்கிட்ட கூட்டு வராங்க? அப்போஸ்தலர்கிட்ட கூட வந்து அவரை பிரசன்ட் பண்றாங்க. பிரசன்ட் பண்ணோன்னு எல்லாருமே முதல்ல ஏற்றுக்கொள்ளல. ஏன்? இவர் கிறிஸ்தவர்களை கொலை செய்த மனிதனாச்சே, இங்கே ஏதோ ஒரு புதிய திட்டத்தோடு வந்திருப்பாரோ, ஒரு அச்சம் இருந்துச்சு. இல்லைன்னு சொல்ல முடியாது. இப்படி அவரை அறிமுகப்படுத்த வந்தாங்க. பாருங்க, புறஜாதி இடத்துல போகும்போது ஒரு தேவதூதன் வந்து பேதுருக்கு காட்சி அளித்து, ஒரு தேவதூதன் வந்து கொர்நேலியுஸை அறிமுகப்படுத்தினார். அப்படித்தானே? ஒரு தேவதூதன் வானத்துல இருந்து வந்தார். அதே போலதான் இங்க அப்போஸ்தலர் போல ஒரு தேவதூதன் அறிமுகப்படுத்தினார், மனுஷ சாயலாக. யார் அது? அதுதான் நம்ம பர்னபாஸ் அப்படிங்கிற பார்க்கலாம். இந்த பர்னபாஸ் தான் என்ன செய்யறாருன்னா, எங்க யார்டா? அப்போஸ்தலர்கிட்ட அறிமுகப்படுத்தி ஊழியத்தை ஸ்டார்ட் பண்றாரு. கொஞ்ச நாள் இவர் எங்க போயிட்டாரு? மறுபடியும் சொந்த ஊருக்கு போயிட்டாரு. சொந்த ஊருக்கு போயிட்டாரா? ஆமா அன்புக்குரியவர்களே, சொந்த ஊருக்கு போயிட்டாரு. எங்க சொந்த ஊர்? எது சொந்த ஊர்? அப்போஸ்தலர் பவுலுடைய சொந்த ஊர் பவுல். சரி, தர்ஸ் பட்டணம். சரியா? அவர் தர்ஸ்க்கு பட்டணத்துக்கு போயிட்டாரு. பர்னபாஸ் தான் திரும்பி போறாரு. போய் கூப்பிட்டுட்டு வந்து ஊழியத்தை ஸ்டார்ட் பண்ண வைக்கிறாரு. ஊழியத்தை ஸ்டார்ட் பண்ணி வைராக்கியமா இவர் நம்மள மாதிரி ஊழியம் செய்யல. அவங்க சினகாஸ்குள்ள போய் நேரடியா நியாயப்பிரமாணத்திலும் தீர்க்க தரிசனம் எழுதி இருக்கிறது இயேசு கிறிஸ்துவை பற்றி தான் நேரடியா சொன்னாங்க. நம்ம இன்னைக்கு அப்படியே இன்னைக்கு சொல்றோம், பாபிலோனுக்குள்ள போய் இல்லப்பா நீங்க எல்லாம் செய்யறதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்றோம். நம்ம நிக்க முடியும் இல்ல, நம்ம நோட்டீஸ் கொடுக்கறதுக்கே 15 பேர் தள்ளி விடுவோம். பாத்தீங்க, அப்ப என்ன ஒரு வைராக்கியம்! கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு அவருடைய வைராக்கியம் எப்படி இருந்திருக்கு பாத்தீங்களா? அப்படின்னா சினகாசுக்குள்ள போய் இயேசு கிறிஸ்து தான் நம்முடைய ரட்சகர், அவர் மூலமா தான் நமக்கு வந்து மீட்பு ரட்சிப்புங்கிறத தைரியமா என்ன செய்யறாரு? பிரசங்கிக்க ஆரம்பிக்கிறார். அன்புக்குரிய சகோதரர்களே, இப்படி ஆரம்பிக்கும் போது அவரு ஒரு சம்பவம் நடக்கிற. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 13:45-46 படிங்க. யூதர்கள் ஜனக்கூட்டங்களை கண்டபோது பொறாமையினால் நிறைந்து பவுலினால் சொல்லப்பட்டவைகளுக்கு எதிரடையாய் பேசி
விரோதித்து தூஷித்தார்கள். அப்பொழுது பவுலும் பர்னபாவும் தைரியம் கொண்டு அவர்களை நோக்கி, முதலாவது உங்களுக்கே தேவ வசனத்தை சொல்ல வேண்டியதா இருந்தது, நீங்களோ அதை தள்ளி உங்களை நித்திய ஜீவனுக்கு அபாத்திரராக தீர்த்து கொள்கிறபடியினால் இதோ நாங்கள் புறஜாதிகளிடத்தில் போகிறோம். பாத்தீங்களா? இப்போ யூதர்கள் மத்தியில அந்த சுவிசேஷம் செய்தாங்க, அவங்க ஏற்றுக்கொள்ளாதனால புறஜாதி கிட்ட போறாங்க. புறஜாதிக்குள்ள போகும்போது கூட அங்கேயும் யூதர்கள் வந்து அவருக்கு ரொம்ப கஷ்டம் கொடுத்தாங்க. பாருங்க 14வது அதிகாரம் 14-19. பின்பு அந்தியோகியாவிலும் இக்கோனியாவிலும் இருந்து சில யூதர்கள் வந்து ஜனங்களுக்கு போதனை செய்து பவுலை கல்லறிந்து அவன் மரித்து போனான் என்று எண்ணி அவனை பட்டணத்துக்கு வெளியிலே இழுத்து கொண்டு போனார்கள். பாத்தீங்களா? அப்படின்னா அந்த சுவிசேஷத்தை பிரசங்கி போது அடிச்சு அவங்களை தர இழுத்து இங்கொண்டு போயிட்டாங்க. பட்டணத்துக்கு வெளியே கொண்டு போட்டாங்க. மறுபடியும் அவர் எந்திரிச்சு போய் அதே தான் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறார். அப்படி பேசும்போது அவர் பட்ட அடி, உதை, அவமானம், கர்த்தர் மீது தேவன் எத்தனை முறை லெஸ்ட் போட்டு காணிக்கிறார், எத்தனை முறை அடிச்சிருக்கிறாங்க, எத்தனை முறை அவருக்கு பாடுபட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத லிஸ்ட் போட்டு அப்போஸ்தலர் பவுல் சொல்றாரு. பாருங்க 2 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 23, 24, 25. அவர்கள் கிறிஸ்துவின் ஊழியக்காரரா? நான் அதிகம் புத்தியீனமாய் பேசுகிறேன். நான் அதிகமாய் பிரயாசப்பட்டவன், அதிகமாய் அடிபட்டவன், அதிகமாய் காவல்களில் வைக்கப்பட்டவன், அநேக தரம் மரண அவஸ்தையால் அகப்பட்டவன். யூதர்களால் 1 குறைய 40 அடியாக 5 தரம் அடிபட்டேன். 3 தரம் மிலாறுகளினால் அடிபட்டேன். 1 தரம் கல்லறியுண்டேன். 3 தரம் கப்பர் சேதத்தில் இருந்தேன். கடலிலே 1 ராப்பகல் முழுவதும் போக்கினேன். அநேக தரம் பிரயாணம் பண்ணினேன். ஆறுகளால் வந்த மோசங்களினாலும் கல்லரால் வந்த மோசங்களினாலும் என் சுய ஜனங்களால் வந்த மோசங்களிலும் அந்நிய ஜனங்களால் வந்த இவ்வளவு காரியங்களை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு ஒவ்வொரு அடியும் விழும் போது ஒவ்வொரு அடி விழும்போது கர்த்தருடைய உன்னத குணலட்சணம் யார்கிட்ட வெளிப்பட ஆரம்பிச்சது? கர்த்தருடைய உன்னத குணலட்சணம் அப்போஸ்தலர் பவுல் கிட்ட வெளிப்பட ஆரம்பிக்குது. ஒவ்வொரு அடியும் வாங்கும் போது நான் அப்ப ஊழிய பதில என்ன சொல்ல ஆரம்பிக்கிறாருன்னா, நான் நன்மை செய்யணும் விரும்புறேன். என்ன செய்யறேன்? என்னை கூட மணால படிச்சோம். நான் நன்மை செய்ய விரும்புகிறேன், ஆனா என்னால செய்ய முடியல. நான் தீமையே செய்யறேன். பாருங்க, படிங்க ரோமர் 7வது அதிகாரம் 18-19. அது எப்படி எனில், என்னிடத்தில் அதாவது என் மாம்சத்தில் நன்மை வாசமாய் இருக்கிறதில்லை என்று நான் அறிந்திருக்கிறேன். நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது, நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை. நன்மை செய்கிற நான் விரும்புறேன், ஆனா நன்மை செய்ய முடியல சொல்றாரு. ஆதலால் நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையே செய்கிறேன். அப்படின்னா அவருடைய ஆரம்பம் இந்த மாதிரி தான் இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவருடைய கேரக்டர், பழைய கேரக்டர்ஸ். நான் நன்மை விரும்புறாரு, ஆனா என்ன செய்யல, செய்ய முடியல அன்புக்குரியவர்களே. ஆனாலும் என்ன சொல்றாரு? நான் என்ன நோக்கத்திற்காக பிடிக்கப்பட்டனோ அந்த நோக்கத்தை ஆசையாய் தொடர்கிறேன். நான் பிடிக்கப்பட்டதுக்கு ஒரு நோக்கம் இருக்குல்ல. நான் எல்லாம் தவறு செய்யறேன், பாவம் செய்யறேன், எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறேன், தேவனுக்கு பிரியமானது, ஆனாலும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். ஆனால் அவர்கிட்ட என்ன இல்ல? கேரக்டர் இல்ல. ஆனா ஒவ்வொரு அடியும் வாங்க அவருக்கு என்ன இருக்கு? அந்த கிறிஸ்துடைய கேரக்டர், உன்னத கேரக்டர்ஸ் என்ன செய்ய உள்ள டெவலப் ஆயிட்டு இருக்குது. அதுலதான் பிலிப்பியர் சொல்றாரு. பிலிப்பியர் 3வது அதிகாரம் 12-13. நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவன் ஆனேன் என்று எண்ணாமல். நம்மளும் பாருங்க, இப்ப நம்ம சொல்ல முடியுமா? நான் எல்லாம் தேறிட்டேன்னு சொல்ல முடியுமா? இந்த இடத்துலதான் நம்ம இருக்கிறோம். கேட்டீங்களா? முற்றிலும் எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். எதற்காக நான் பிடிக்கப்பட்டேன்? என்ற விசுவாசம் ஒன்றுக்குள்ள இயேசு கிறிஸ்து பிடித்து என்னோட விசுவாசத்தை தொடர்ந்தார். பார்த்தீங்களா? அந்த விசுவாசத்தை நிறைவாக்கத்தக்கதாக நான் ஆசையாய் தொடர்கிறேன். சகோதரரே, அதை பிடித்துக் கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி. என்ன பின்னானவைகள்? என்னது? பழைய விட்டு வந்த விஷயம் இருக்கு பாத்தீங்களா? நல்லா விட்டுட்டு முன்னானவைகளை நாடி நான் ஓட. நம்மளும் நோக்கி அப்படித்தான் இருக்கணும். பின்னானவைகளை மறந்து முன்னான நோக்கி தான் ஓடிட்டு இருக்கணும். கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்கிறேன். இலக்கை மட்டும் நம்ம விட்டுறக்கூடாது. எப்படி அப்போஸ்தலர் பவுல் சொல்றாரோ அதே போல கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக நான் இலக்கை நோக்கி தொடர்கிறேன். அது பைய தொடர்ந்தா கூட போதும், அவசரப்பட்டு ஓடணும் அவசியம் இல்லை. ஆனால் தொடர்ந்துகிட்டே இருக்கணும். அப்பந்தான் நம்ம அந்த விஷயத்தில் நிலைத்து இருக்க முடியும். அன்புக்குரிய சகோதரர்களே, இது மட்டும் இல்ல, கிறிஸ்துவின் சரீரமாக சபைக்காக என்னுடைய சரீரத்தின் குறைவானதை
எப்படி நிறைவாக்குகிறேன்னு சொல்றாரு. என்னுடைய சரீரத்திலே குறைவானதை படிங்க பாருங்க. அது எவ்வளவு என்னது குறைவானது பாருங்க. கொலைசியர் 1:24. இப்பொழுது நான் உங்கள் நிமித்தம் அனுபவிக்கிற பாடுகளில் சந்தோஷம் அடைந்து கிறிஸ்துவனுடைய உபத்திரவங்களில் குறைவானதை அவருடைய சரீரமாகிய சபைக்காக என் மாம்சத்திலே நிறைவேற்றுகிறேன். உபத்திரவங்களில் குறைவானது என்னது? அவர் வாங்கின குறைவானதுன்னு அவர் வாங்கின அடி, உதை, பாடுகள், அவமானம், இதெல்லாம் இதுதான் குறைவானதுதான். பாருங்க அன்புக்குரியவர்களே, அப்ப எதுக்கு அவர் பாருங்க எப்படிப்பட்ட ஒரு நிலையில இருந்து தேவன் அவரை எப்படி பக்குவப்படுத்தி கொஞ்சமா நடத்துறாரு பாத்தீங்களா அன்புக்குரியவர்களே. அதுபோல கடைசியில சொல்றாரு, நான் கிறிஸ்துவின் அச்சடையாளங்களை தரித்திருக்கிறேன். அப்படின்னா ஒரு ஸ்டேஜ்ல என்ன மாறுறாங்க, ஒவ்வொரு ஸ்டேஜா மாறி மாறி நான் கிறிஸ்துடைய அச்ச அடையாளங்களை தரித்திருக்கிறேன். கலாத்தியர் 6:14. இனிமேல் ஒருவனும் எனக்கு வருத்தம் உண்டாகாதிருப்பானாக, கர்த்தராகிய இயேசுனுடைய அச்சு அடையாளங்களை நான் என் சரீரத்திலே தரித்துக் கொண்டிருக்கிறேன். அப்படின்னா இப்ப அவர் யாரா மாறிட்டு இருக்கிறாரு? கிறிஸ்து போலவே சாட்சி கொடுத்துட்டு இருக்காரு இன்னைக்கு. பாத்தீங்களா? அப்படின்னா ஒரு ஆரம்பம், விசுவாசத்திற்கு ஒரு ஆரம்பம் இருக்குது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்து அந்த விசுவாச ஓட்டத்துல கொஞ்சமா பக்குவப்படுத்துறாரு. தேவனே கிறிஸ்து மூலமாக பக்குவப்படுத்தி அந்த வார்த்தைகளோட கூட அந்த அந்த அளவை மாத்திட்டே வர்றாரு. பாத்தீங்களா? நான் முதல்ல என்ன சொல்றாரு, நான் இந்த என்னோட இருக்கிற பாவமே எப்படி செய்யறேன்னு சொல்றாரு. ரெண்டாவது என்ன சொல்றாரு, நான் இலக்கை நோக்கி தொடர்கிறேன்றாரு. மூணாவது என்ன சொல்றாரு, நான் அதாவது கிறிஸ்துவுக்காக பாடுபடுகிறேன்றாரு. நானாவது என்ன சொல்றாரு, நான் கிறிஸ்துவை அச்ச அடையாளமாக தரித்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. பாத்தீங்களா அன்புக்குரிய சகோதரர்களே, இப்போ சபைக்காக அவர் படுகிற பாடுகளை குறித்து கூட ஒரு வசனத்தை சொல்றாரு பாருங்க. 2:5-14. கிறிஸ்துவனுடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது, ஏனென்றால் எல்லாருக்காகவும் ஒருவரே மரித்திருக்க எல்லோரும் மரித்தார்கள் என்றும். கிறிஸ்துவனுடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது. பாத்தீங்களா? அப்பனா முதல்ல ஆரம்பிக்கும் போது கிறிஸ்துடைய அன்பு அவர் நெருக்கி ஏவல. கொஞ்சம் கொஞ்சமா புடமுட அந்த ஞானத்தை தேவன் அப்படியே கிறிஸ்துக்குள்ள கொண்டு வந்து அந்த ஞானத்தை அப்படியே கிறிஸ்துடைய அன்பாக மாற்றி கிறிஸ்துடைய நிறைவான வளர்ச்சிக்கு தக்கதான வளர்ச்சியில எடுத்து பயன்படுத்துகிற ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். கிறிஸ்துடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறதுங்கிறாரு. அப்படின்னா அந்த அளவுக்கு அவர் அந்த தேவனுடைய காரியங்களை, கிறிஸ்துடைய காரியங்களை உள்வாங்கி இப்ப கிறிஸ்துவாகவே என்ன செய்யிட்டு இருக்காரு, மாறிட்டு இருக்காரு. அதனாலதான் தேவன் அப்போஸ்தலர் பவுலை கொண்டு மிகப்பெரிய ஒரு காரியத்தை நமக்கு கொரிந்தியர்ல ஒரு எழுதி கொடுத்துருக்காரு. அன்புங்கிற ஒரு விஷயத்த பேதுருக்கு கொடுக்கல. பேதுரு அன்பான மனிதன், ஆனா பேதுருக்கு அன்பு கொடுத்து எழுதுறதுக்கு வாய்ப்பு கொடுக்கல. ஆனா அப்போஸ்தலர் பவுலுக்கு அன்பை குறித்து எழுதுறதுக்கான வாய்ப்பை யாருக்கு தான் கொடுக்குறாரு? அப்போஸ்தலர் பவுலுக்கு தான் கொடுக்குறாரு. அன்பு குறிக்கல. படிங்க 1 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 1 வாசிருங்க. நான் மனுஷ பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன். நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாய் இருந்து சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்திருந்தாலும் மலைகளை பேர்க்கத்தக்கதாக சகல விசுவாசம் உள்ளவனாய் இருந்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றுமில்லை. எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரத்தை சுட்டரிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றுமில்லை. அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாய் இராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழுவை நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். அன்பு ஒரு காலம் ஒழியாது. தீர்க்க தரிசனங்களானாலும் ஒழிந்து போகும், அந்நிய பாஷைகளினாலும் ஓய்ந்து போம், அறிவானாலும் ஒழிந்து போம். நம்முடைய அறிவு குறைவுள்ளது, நாம் தீர்க்க தரிசனம் சொல்லுதலும் குறைவுள்ளது. நிறைவானது வரும்போது குறைவானது ஒழிந்து போம். நான் குழந்தையாய் இருந்தபோது குழந்தையைப் போல் பேசினேன், குழந்தையைப் போல் சிந்தித்தேன், குழந்தையைப் போல் யோசித்தேன். நான் புருஷனான போதோ குழந்தைக்கேற்றவைகளை ஒழித்து விட்டேன். இப்பொழுது கண்ணாடியிலே நிழலாட்டமாய் பார்க்கிறோம், அப்பொழுது முகமுகமாய் பார்ப்போம். இப்பொழுது நான் குறைந்த அறிவுள்ளவன், அப்பொழுது நான் அறியப்பட்டிருக்கிறபடியே அறிந்து கொள்வேன். இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது. இவைகளில் அன்பே பெரியது. இந்த ப்ராஜெக்ட்ல இயேசு கிறிஸ்து நம்ம அப்போஸ்தலர் பவுலை எடுத்து பயன்படுத்துற ப்ராஜெக்ட் ரிசல்ட் ஒன்று இருக்கணும்ல. அந்த ரிசல்ட்ல எப்படி இருந்த
பவுல தேவன் என்ன கொண்டு வந்துட்டார்? அன்புதான்பா எல்லாமே. அன்பு இல்லைன்னா ஒரு மனுஷன் என்ன செய்யணும்? பூரணப்பட முடியாது அப்படிங்கிற வார்த்தை ஸ்டேட்மெண்ட் அவர் வாயால கொண்டு வச்சிட்டார். பாத்தீங்களா? அப்படின்னா நம்ம அன்புல பூர்ணப்பட்டவர்களாக மாற வேண்டும். ஒரு மனுஷருக்கு பாருங்க, நம்ம அப்ப பேதுரையும் எடுத்துக்கிடுங்க, பவுலையும் எடுத்துக்கோங்க. ரெண்டு பேரும் பூர்ணப்படும் போது எப்படி பூர்ணப்பட்டிருக்கிறாங்க? அன்புலையும் பூர்ணப்பட்டிருக்கிறாங்க, கிறிஸ்தவ ஞானத்திலையும் பூர்ணப்பட்டிருக்கிறாங்க. ரெண்டு பேருமே. பவுல் இன்னைக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம் அன்புக்குரிய சகோதரர்களே. கொஞ்சம் பாருங்க, யோசிப்பாங்க. நம்மளும் படிக்காதவர்களா, கல்வியற்றவர்களாக. நான் காலைல கூட பதில் சொல்லிட்டு இருந்த ஒரு விஷயத்த, எனக்கு தமிழும் வராது, இங்கிலீஷ் வராது. சிறு வயசுல நம்ம படிக்கும்போது ஸ்கூல்ல ஒரு ஸ்டேஜ் மீட்டிங் கூட பேசினது கிடையாது. வாய் திறந்து ஃபர்ஸ்ட் என் ஊழியத்தை ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு சகோதரர், கிறிஸ்துக்குள்ள அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, கிறிஸ்துக்குள்ள அன்பு நடந்து பேப்பர்ல எழுதி கொடுத்தாரு. நான் பாஸ் தான் படிச்சேன். இப்படி மேடல் நிற்கும் போது படிச்சு. அப்போ தேவன் மண்ணான மனிதர்கள், நம்மளாம் ஒண்ணுமே இல்லை. ஆனால் தேவன் நம்ம மேல் நோக்கமா இருந்துட்டார். கிறிஸ்துவை கொண்டு நம்முடைய விசுவாசத்தை வளர்த்துவார். தேவன் அவருடைய ஞானத்தை நமக்கு தருவார். தெய்வீக திட்டங்களை நமக்கு புரிய வைப்பார். என்னுடைய இலக்கு என்ன என்று சொல்லி தருவார். ஓட வச்சுட்டே இருக்கணும் இருப்பார். முடிவு வரிந்தும் நிலைத்திருக்கும் போது நம்முடைய அந்த விசுவாசத்தை நிறைவு பெற செய்வார். அப்படிதான் ரெண்டு பேருக்குமே தேவன் செய்திருக்கு. அதுக்குதான் ரெண்டு பேட்டர்ன்ஸா, ரோல் மாடல்ஸா, ரெண்டு அந்த என்ன டெம்ப்ளேட்ஸா நமக்கு முன்னால அவங்க ரெண்டு பேரும் வச்சிருக்காங்க. சுவிசேஷ யுகத்துல ரெண்டு பேருடைய மரணம், பேதுருடைய மரணம் எப்படி இருந்து? சிறை சேதம். அப்போஸ்தலர் பவுலுடைய மரணம் சிறை சேதம். ரெண்டு பேருமே சிறை செய்யப்பட்டாங்க. ஆனால் பேதுருடைய தொடக்கம் முடிந்து ஹாட் விஷ். அவருக்கு அன்பு, அந்த அன்பினால ஏவப்பட்டு கிறிஸ்துவை சிநேகித்து உள்ள சத்தியத்துல பூர்ணப்பட்டார். அதே இது நம்முடைய அப்போஸ்தலர் பவுல் ஞானத்துல பூர்ணப்பட்டவர். ஞானத்துல அவர் பூர்ணப்பட்டவர் எடுத்து தேவன் நினைச்சாரு, அன்புள்ள ஒரு மனிதனாக மாற்றி அவர் பூர்ணப்படும், அன்புலையும் சத்தியத்திலும் பூர்ணப்படுகிற ஒரு நிலைக்கு கொண்டு போய் ரெண்டு பேரையும் வச்சாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, பாருங்க, நமக்கும் அதே மாதிரி தான் முடிக்க போறோம். நமக்கும் காலிங் இண்டிவிஜுவல் தான். எல்லாருமே இண்டிவிஜுவலா தான் அழைக்கப்பட்டிருக்கீங்க. ஒவ்வொரு நிலையில அழைக்கப்பட்டிருப்போம். பெரியவனா இருக்கலாம், சிறியவனா இருக்கலாம், கல்விமானா இருக்கலாம், ஏழையா இருக்கலாம், பணக்காரனா இருக்கலாம், எல்லாருக்கும் எப்படிப்பட்ட சூழ்நிலை வேணா இருக்கலாம். ஆனால் காலிங் இண்டிவிஜுவல். ஆனால் நோக்கம், பிளான், தேவனுடைய பிளான், கிறிஸ்துடைய பிளான் ஒண்ணுதான். நம்ம எல்லாரும் எதுக்கு அழைக்கப்பட்டிருக்கோம்? லட்சத்தினம் கிறிஸ்துடைய நிறைவான வளர்ச்சிக்கு தான் வளரணும் அன்புக்குள்ள. அதனாலதான் படிப்போம் எபிரேயர் 3:1. இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமா இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். எப்பவுமே யார மட்டும்தான் கவனிச்சு பார்க்கணும்? இயேசு கிறிஸ்துவ மட்டும்தான் கவனிச்சு பார்க்கணும். வேற யாரு பக்கத்துல இருக்க சகோதரர்கள் சகோதரிகள் நோ. ஏன்னா நம்ம எல்லாம் எதுலதான் இருக்கிறோம்? அபூரணத்துல இருக்கிறோம் அன்புக்குரியவர்களே. அதனால நமக்குள்ள என்ன இருக்கிறோம்? பலகீனங்கள் இருக்கனால நம்ம தவறுவோம். கிறிஸ்து மட்டும்தான் பரிபூர்ணர். ஓடி முடித்த பரிசுத்தவான்கள் பரிபூர்ணர்கள், நம்ம இல்ல. அதனால நம்ம யாரை மட்டும்தான் நோக்கி பார்க்கணும்? இயேசு கிறிஸ்துவை மட்டும்தான் நோக்கி பார்க்கணும். நம்முடைய கேரக்டர் எப்படி மாறணும்? நல்ல படிச்ச தேவன் சொல்ல போறாரா? நீங்க நிறைய சிஸ்டர்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு நிறைய மீட்டிங்ஸ்ல இந்த வசனம் வாசிச்சிருப்பீங்க, நல்லா பாடி இருப்பீங்க. நீங்க நல்லா பாடுறீங்க சிஸ்டர், அதனால உங்களுக்கு பரலோகம். இல்ல பிரதர்ஸ் நிறைய சப்ஜெக்ட் எடுக்கிறாங்க, நல்லா தியானிக்கிறாங்க, அதனால பரலோகம், அப்படி சொல்ல போறாரா? நோ, அதுல எல்லாம் பரலோகம் வாய்ப்பே கிடையாது. கிறிஸ்துடைய நிறைவான குணலட்சண கேரக்டர் அந்த வளராம அப்படின்னா, இப்ப பார்த்தோம் பாத்தீங்களா, அப்போஸ்தலர் பவுலுக்கும் பேதுருக்கும் நடந்து நமக்குள்ளேயும் நடந்து பூரணப்பட்டோம். அன்புக்குரியவர்களே, பாருங்க, ஒரு மீகா 6:8. மனுஷனே, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேற எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். பாத்தீங்களா அன்புக்குரியவர்களே, நம்மகிட்ட தேவன் என்ன கேட்கிறாரு? உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மாய் நடப்பதை அல்லாமல் வேற எண்ணத்தை நமக்கு கேட்கிறார். வேற ஒண்ணுமே கேட்க. நம்ம ஏற்கனவே தேவன் அநேக பரிசுத்தவான்கள் கொண்டு உங்களுக்கு அநேக சத்தியங்கள் கொடுக்குறாரு இல்லையா? நாளுக்கு நாள் நம்ம புடமடப்பட்டுட்டே இருக்கிறோம். நம்ம ஒரே ஒரு விஷயம், மனத்தாழ்மையா தேவனுடைய சம்பந்தம். தேவனே, இன்னைக்கு இம்மட்டும் எங்களை ஆசீர்வதிக்கிறீங்க, நன்றி அப்பா.
அப்படிங்கிற உணர்வோடி நாம அப்படி இல்லாம நம்ம செய்த வேலை நம்ம வணையறதுக்கு தேவனுக்கு ஒத்து கொடுக்கணும்ல. நம்ம அவர் ஒரு யாரு நம்ம நம்ம ஒரு சிருஷ்டிகர்த்தர் நமக்கு வணைகிறாரு. ஒரு பானையை வணைஞ்ச மாதிரி சட்டியை வணைஞ்ச மாதிரி வணைஞ்சுக்கிட்டே இருக்கிறாரு. நான் வணையவே மாட்டேன் அப்படின்னு ஹார்டாய் நின்னா அவங்க எல்லாம் வணையறதுக்கு ஒப்பு கொடுத்தாங்க. யாரு? பேதுருவா இருக்கட்டும், அப்போஸ்தலர் பவுலா இருக்கட்டும். என்ன ஒரு கேரக்டர்! அவங்க பெரிய செல்வந்தர்கள் தான், படித்த கல்விமான்கள் அப்போஸ்தலர் பவுல். ஆனா அவர் கிறிஸ்துடைய அந்த வணைதலுக்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். நாமும் அப்படி ஒப்பு கொடுக்கணும். டோட்டல் சரண்டர். அப்படி சரண்டரா நம்ம பண்ணும்போது தான் தேவன். அதனாலதான் நம்ம எதுக்கு மேல ரொம்ப உறுதியா இருக்கணும்? கிறிஸ்துக்கு மேல, அவருடைய ஈடுபலிக்கு மேல, அவர் எனக்காக ரத்த சிந்தின விஷயம், அந்த விஷயத்துல நம்ம ரொம்ப உறுதியா இருக்கணும் அன்புக்குரியவர்களே. அவர் எனக்காக பாடுபட்ட அந்த பாடை நம்ம நினைச்சுக்கிட்டே இருக்கணும். அதனாலதான் அப்போஸ்தலர் பேதுரு எழுதும்போது 1 பேதுரு 1வது அதிகாரம் 19வது வசனம் படிங்க. குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற ரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்கள். அந்த உணர்வு நமக்குள்ள எப்பவுமே இருக்கணும். நம்ம அநேக நேரத்துல என்ன செய்யறோம் கேட்டீங்களா? மறந்துருக்கோம். குற்றமில்லாத ஆட்டுக்கு அவர் குற்றமில்லாதவர், எனக்காக அடிக்கப்பட்டார். அந்த உணர்வு நம்மளுக்குள்ள இருக்குமா இருந்தால் நம்ம நிச்சய மாட்டோம், தவற மாட்டோம். அநேக நேரத்துல அதை மறந்துருதோம், அதனால தவறுகிறோம். ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க. யார் அதிகமா நம்ம இப்போ பொதுவாக அன்பு செலுத்தாங்க, லவ் எல்லாம் பண்றாங்கல்ல. இப்போ ஒரு எந்த ஏஜ்ல நல்ல லவ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும்? இந்த 60 வயசுலயா? கிழவனு கிளவியுமா? இல்ல, சின்ன எங்க இருப்பாங்களா, அவங்களை விட்டு கொடுக்க மாட்டாங்க, அவங்க போன்லயே இருப்பாங்க. அப்போ இதே மாதிரி கிறிஸ்து கிட்ட இருக்கணும். இந்த லவ் கிறிஸ்து கிட்ட இருக்கணும். புரியுதா உங்களுக்கு அன்புக்குரியவங்களே? அப்பனா அவர் செய்த தியாகம் நமக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். அந்த தியாகத்தை நம்ம மறந்துட்டோம். அநேக நேரத்துல மறந்துட்டு நம்ம இந்த சபையை விட்டு வெளியே போன உடனே நம்ம உலகபரமான காரியங்கள், உலகமான சாப்பாடு காரியங்கள் இருக்கு பார்த்தீங்களா, அதுக்காக உழைக்க வேண்டியிருக்கலாம். அதுல நம்ம மைண்டு போயிருந்ததுனால நம்ம அநேக நேரத்தை என்ன செய்யறோம்? கிறிஸ்துடைய இந்த ஈடுபலியை மறக்க கூடாது. எங்க போனாலும் அது அந்த உணர்வு நமக்கு இருக்கணும். எபிரேயர் 12:2 படிங்க. அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். பாருங்க, அவர் தனக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு. என்ன சந்தோஷம் இருக்குனால இருந்துச்சு? சரி, அதுதானா? மட்டும்தானே அவருக்கு முன்னால வச்சிருந்த சந்தோஷம் என்ன தெரியுமா? நான் ஜீவன் கொடுக்கறதுனால உலகத்துக்கும் மனுக்குலத்துக்கும் ஒரு மிகப்பெரிய சமாதானம் வரப்போகுது, ஒப்புரவு வரப்போகுது, வந்தாச்சு. அதுலயும் மேல 1,44,000 பேர் மனவாட்டி வகுப்பார எழும்ப போறாங்க பாத்தீங்களா? இது நிமித்தம் தான் உலகம் ஆசீர்வதிக்கப்பட போகுது. இந்த 1,44,000 பேர் எழுந்திச்சாதான் உலகம் ஆசிக்கப்படும். இயேசு கிறிஸ்து மரணம் மட்டுமல்ல, அது தொடக்கம் தான். அப்ப அந்த 1,44,000 பேர் உருவாக போறாங்கிற ஒரு சந்தோஷம், அதுக்காக அவமானத்தை சகிச்சாங்க. என்ன அவமானத்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம பக்கத்துல ஒருத்தர் காரி துப்புறதுக்கு நம்ம அவமதிப்போம். நம்ம ஏன் இதுக்கே ஒஸ்ட் அதுதான். காரி கீழே துப்புனாலே நீ எப்படி என்ன துப்பலாம் அப்படின்னு நமக்குள்ள ஒரு வேகம் எந்திக்கும் பாருங்க. எந்திக்குமே எந்திக்காதான்? உணர்வுள்ள மனிதர்களுக்கு எந்திக்கும். ஆனா நம்ம அப்படி இருக்க, நம்ம சரீரம் ஏற்கனவே செத்து போயிடுச்சு, அதனால இருக்கக்கூடாது. கிறிஸ்து யாருக்காக இதை சகிச்சு ஒரு அவமானம்னா, ஒருத்தர் நிர்வாணமா ஒருத்தர் கூட்டு போறாங்க, அப்படி தைரியமா போவாரா? அவர் என்ன செய்வார்? கூடிடுவாரு டக்குன்னு. இதுதான் அவமானம். புரியுதா உங்களுக்கு? இந்த அவமானத்தை சிலுவையில சகிச்சிருக்கிறாரு. எதுக்கு? நம்மெல்லாம் எப்படியாவது கிறிஸ்துடைய சரீரம் ஆயிரும் அப்படிங்கிற நம்ம நம்பி சந்தோஷப்பட்டிருக்காரு அன்புக்குரியவர்களே. பாத்தீங்களா? நம்ம பிள்ளைகள் எல்லாம் ஓடி என்னுடைய பரிசுத்தவான்கள் ஓடி என்னோட சேர்ந்துருவாங்கன்னு அவமானத்தை சகித்து சிலுவையில வலு பார்சல் விட்டு. அப்பனா நம்ம இப்போ இந்த ஒரு கிறிஸ்துடைய இந்த சிலுவை மரணத்தை அவங்க எல்லாம் ருசி பார்த்தாங்க. யாரு? பேதுருவும் பவுலும் அதை ருசி பார்த்தாங்க. அதனாலதான் அதை உள்வாங்கின உடனே அப்படியே கிறிஸ்துவா மாறிட்டாங்க. நம்மளும் அதே மாதிரி மாறும். அதுக்குதான் அழைக்கும். எப்படி விசுவாசம் தொடங்கப்பட்டது, விசுவாசம் முடிக்கப்பட்டது, 2 பேருக்குமே பூரணத்துக்குள்ள கடந்து போனாங்க. நமக்குள்ளே விசுவாசம் தொடங்கப்பட்டது, அது முடிய போது, முடிக்கப்படும். கண்டிப்பா அது பூரணப்படும், மாற்றமே கிடையாது. ஆகவே ஒரு வசனத்தை மட்டும் வாசி நம்ம முடிச்சிடலாம். ரோமர்
8:28, 29. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். ஒண்ணு அரைச்சுக்கணும், நமக்கு எல்லாமே என்னதான் நன்மையா நடக்கணும், நன்மைக்கு ஏதுவாய். நம்முடைய விசுவாச தொடங்கின கிறிஸ்து நமக்கு செய்யற எல்லா காரியங்களும் இப்படிதான் இருக்கும், நன்மையா தான் இருக்கும், நன்மைக்கு ஏதுவாய் தான் இருக்கும். அடுத்த வசனம். முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன் அறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். முன் குறித்ததுனாலதான் இந்த சத்தியத்துல நம்ம விசுவாசத்துல வந்திருக்கிறோம். விசுவாசம் தொடங்கியிருக்காரு, தேவனே கிறிஸ்து மூலமாக அதை முடிப்பார் என்று விசுவாசித்து நம்ம ஓட்டத்தை தொடர்ந்து ஓடுவோம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வாதமாக்கி தருவாராக.